ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேஷதயா பாத்திரம் தீபத்யாதி குணார்ணவம் யதீந்திரப்ரவணம் வந்தே ரம்யஜன்மாதரம் முனிம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதசிம்மத்யமாம் அஸ்மதாச்சாரியவர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். யோ நித்யமச்சுதபதாம் புஜயுக்மருக்மம் யாமோகதஸ்தரிதராணி த்ரிநாயமே அஸ்மத்குரோர்பகவதஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. மாதாபிதா யுவதயஸ்தனயா விபூதிः சர்வம் யதேவ நியமேன அன்வயானாம். ஆத்யஸ்ய நः குலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத்பதங்கிரீவலம் பிரணமாமி புனா. பூதம் சரஸ்ச முகதாத்வயபட்டநாத ஸ்ரீபக்திசாரகுலசேகர யோகிவாகான் பக்தாங்கிரேணுபரகாரயதீந்திரமிஸ்ராம் ஸ்ரீமத்பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். ஈளாதுங்கஸ்தனகிரிதடீ சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரசித்தமத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் ஷதிநிகடிதம் யாவதாத்ருத்ய புங்கே. உதாதஸ்யை நம இதமிதம் ப்ரூய ஏவாஸ்து பூயः. நவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை மாலை சூடிக் கொடுத்தாடை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடி வல்லவல்லவல்வலையாய் அடிநீர் வேங்கடவர்க்கு என்னை விதி என்ன இம்மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கி. ஸ்ரீயப்பதியாய் அகிலேய பிரத்யநீகனாய் கல்யாண ஏகதானாய் ஸ்வேதர சமஸ்த வஸ்து விலக்ஷணனாய் என்று ஆச்சாரியர்கள் ஒரு நூலை எழுதுகிற பொழுது இப்படி தொடங்கி அருள் செய்வார்கள். தூய தமிழிலே நாம் பார்க்கணும்னு சொன்னா, திருவுக்கும் திருவாகிய செல்வனாய் எல்லாவித தீய குணங்களுக்கும் எதிர்த்தட்டானவனாய் நற்பண்புகளுக்கெல்லாம் இருப்பிடமானவனாய் உலகத்தையே வாழ்வித்துக் கொண்டு போறக்கூடிய ஸ்ரீரங்கநாதனுடைய இன்னருளாலே ஆண்டாள் அருளி செய்திருக்கக்கூடிய திருப்பாவை அடியனுக்கு இந்த கோஷ்டியில விண்ணப்பிக்கிற பாக்கியத்தை பெருமான் கொடுத்திருக்கிறார். அழகா இதுல என்ன பெரிய சௌகரியம்னா, ஸ்ரீரங்கம் பக்கத்திலேயே அப்படி இருக்கிறதா அடியனுக்கு ரொம்ப சௌகரியமான விஷயம். நாள்தோறும் ஸ்ரீரங்கநாதனையும் அனுபவிக்கலாம், இங்க இருக்கிற கோட்டியார் இடத்திலையும் திருப்பாவை விண்ணப்பிக்கலாம். ரொம்ப காலம் கழிச்சு அடியனுக்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கொடுத்திருக்கார் ஸ்ரீரங்கநாதர். ஏன்னா அவர் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சாச்சுன்னு சொன்னா திருப்பாவைக்கு நாழி இல்லை. திருப்பாவைக்குன்னு டைம் கொடுத்துட்டாருன்னா அவர் அனுபவிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனா இரண்டும் ஒன்றாக சேர்ந்து கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அடியனுக்கு இந்த சம்வத்சரம். இதற்கு முதல்ல ஸ்ரீரங்கநாதனுடைய திருப்பதிகளுக்கு பல்லாண்டு பாடி எல்லாவற்றையும் அவலீலையாக செய்யக்கூடியவன் ஸ்ரீரங்கநாதன். அவனுடைய மேன்மைய இன்னதென்னு வர்ணிக்க முடியாதபடி உயர்ந்திருக்கக்கூடிய பரமாத்மா. அந்த ஸ்ரீரங்கநாதனுடைய பெருமைகள் அவன் எடுத்திருக்கக்கூடிய அவதாரத்திலேயே நாம் பார்க்கலாம். ஸ்ரீராம அவதாரத்திலே எம்பெருமான் விபீஷணனானவன் சரணாகதி செய்வதற்காக வந்து நிற்கிற பொழுது அப்ப பெரிய ஒரு சர்ச்சை. என்ன சர்ச்சை? விபீஷணனை சேர்க்கலாமா கூடாதா? ஒரு சாரார் சேர்க்கக்கூடாது என்றும், ஒரே ஒருவர் பாவம் அந்த கோஷ்டியிலே ஹனுமார்னு சொல்றவர் திருவடியின் பேரு சம்பிரதாயத்துல நல்லவர் சேர்க்க வேணும் என்றும் சொல்ல பெருமாள் கடைசியா தீர்ப்பு வழங்குகிறார். அவன் தீயவனே ஆனாலும் நான் சேர்த்துக் கொள்ளுகிறேன். அப்ப அந்த விபீஷணனை அழைத்து வர செய்ய வேண்டுமே. உடனே பெருமாள் பார்த்தார் அந்த கோஷ்டியில
யார் அவன் தீயவன் சேர்க்க கூடாதுன்னு எல்லாரை காட்டிலும் குரலை உயர்த்தி சொன்னானோ, மிக அதிகமாக அதிலே ஒரு பிடிப்போடு இருந்தானோ அவனை அழைத்தார் எம்பெருமான். நீ போய் அழைச்சிட்டு வா. யார? விபீஷணனை. அவன் தான் சொன்னான் கூடாது அப்படின்னு. யாரது அப்படின்னா ஆனையேனம் ஹரிசிரேஷ்ட. அங்க இருக்கக்கூடிய சுக்ரீவன். சுக்ரீவனை அழைத்து ஓ நீ போய் அழைச்சிட்டு வா அப்படின்னு சொன்னான். சுக்ரீவன் தான் முதல்ல கூடாதுன்னு சொன்னான். சுக்ரீவன் கூடாதுன்னு சொன்னானே எதனாலே? அவனுக்கு விபீஷணனை கண்டா விரோதமா? இல்ல, பெருமாள் தான் உயிர். ராமருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அழக ஆச்சாரியர்கள் சொன்னா அவரவர்கள் தங்களை ஆசிரியத்தவர்களை கைவிடக்கூடாதுன்னு நினைக்கிறார். அவர்களுக்கு தீங்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறார். பெருமாள் தன்னை அண்டை கொண்டிருக்கக்கூடிய விபீஷணனை ரட்சிக்க வேணும்னு நினைக்கிறார். இங்க இருக்கக்கூடிய சுக்ரீவன் தன்னை அண்டை கொண்டிருக்கக்கூடிய பெருமாளை காப்பாற்ற வேணும்னு நினைக்கிறார். ஆகையாலே அவர் கூடாதுன்னு சொல்ல, பெருமாள் அழைத்து வாரும்னு சொல்ல, இவர் போய் அழைச்சிட்டு வர அங்கே. அத போலதான் ஸ்ரீரங்கத்துல லோகசாரங்க முனிவர் தீர்த்தம் எடுக்கிற போறச்ச அங்க தன்னையே மறந்து பாடிக்கொண்டிருக்கக்கூடிய பாணர் அவரிடத்திலே சிறு தவறை செய்து நிற்க, பெருமாள் அந்த தீர்த்தத்தை இவர் கொண்டு போய் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மீண்டும் அவரை அழைத்துவார். அருளப்பாடு அப்படின்னா நம்பெருமாள் ஆணையின்றார். போம், நீர் போய் அந்த லோகசாரங்க முனிவரே அங்க இருக்கக்கூடிய திருப்பானாழ்வாரை தோளிலே சுமந்து கொண்டு வார். இவர் போறார் நேரா அவர் திருவடிகளை விழற. உடனே அவர் சொன்னார், அடியேன் அடிப்பானம் அடிப்பானம். என்ன யோக்கியத்தை எனக்கு இருக்கு? எனக்கு யோக்கியத்தையே இல்லையே. பக்கத்துல வரக்கூடாது, என் பக்கத்துல வரக்கூடாது அப்படின்னு விலகி போக அவர் மேல் விழுந்து பற்றி தன் தோளிலே சுமர்ந்து வருகிறார். அதையும் அது எப்படி பார்க்கிறார் திருப்பானாழ்வார்? அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன். இன்னைக்குதான் அரையர் சேவையில் அழகா அமலன் விமலன் விமலன் நின்மலன். எம்பெருமான் என்னை தன்னுடைய அடியவர்களுக்கு ஆட்படுத்தினான். ஒருவர் தோல்ல வரோம்னா நமக்கு எத்தனை கர்வம் இருக்கும், அவருக்கு எவ்வளவு பணிவு இருக்கு. லோகசாரங்க முனிவரின் அடியவனாக நான் வருகிறேன் அவர் தோழிலே. அப்ப எங்கேயோ கரையில இருந்தவரை தன் பக்கத்துல சேர்க்கவும் தெரியும். தன் பக்கத்திலேயே இருக்கிறவரை போய் அவரை அழைத்து வாரும் அப்படி சொல்லவும் தெரியும் ஸ்ரீரங்கநாதன். அகட்டித கடனா சாமர்த்தியம் பெற்றிருக்கக்கூடியவன் அந்த பெரிய பெருமாள். அழகா ஆச்சாரியர்கள் வியாக்கியானத்துல சொல்ற, திருப்பானாழ்வார் ஏன் தயங்குகிறார்? அவர் யோசிக்கிறார், நான் 4 வர்ணத்திலும் சேராதவனிலே. 4 வர்ணத்திலையும் சேராத ஆள்னா இங்க வியாக்கியானம் பண்றார் பெரியவாச்சான் பிள்ளை கூடவே. பெரிய பெருமாளும் இவரை அப்படியே நினைத்திருப்பர். பெரிய பெருமாளும் தன்னுடைய மனசால இவர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கார். இவர் 4 வர்ணத்தில் சேராதவர். இப்ப நாமெல்லாம் நினைக்கிறது சரி, எம்பெருமான் சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் என்று அவன் சிருஷ்டித்தவன். அவன் நினைக்கிறான்னா பக்தர்கள் விஷயத்துல நினைக்கலாம். 4 வர்ணத்துல சேராதவரை அப்படி கீழா, அப்படி ரொம்ப கீழ்ச்சாதியா இருக்கிற மாதிரி நாம நினைச்சுட்டோம்னா எம்பெருமான் அப்படி நினைக்கலாமான்னு அழகா பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்துல அடுத்தது தெரிவிச்சார். நித்திய சூரிகளும் 4 வர்ணத்தில் சேராதவரே. பாகவத்துல இருக்கிற நித்திய சூரிகள் கூட 4 வர்ணத்திலையும் வரமாட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்களை போல திருப்பானாழ்வாரன் நினைச்சிருச்சு. யார் அங்க? அனந்தன், கருடன், விஸ்வக்ஷேனர், இப்படிப்பட்டவர்கள்லாம் இந்த வர்ணத்துக்கு கட்டுப்படாதவர்கள் போலே இவரும் அப்படிப்பட்டவராக பெரிய பெருமாள் நினைத்தார். நாம அவரை கொஞ்சம் 4 வர்ணத்துல சேராதவர்னா கீழே நினைச்சோம். பெரிய பெருமாள் மேல வச்சுட்டார் உயர். எதையும் எப்படியும் செய்ய வல்லவர் அப்படிங்கிறதுதான் தேறுகிறது பெரிய பெருமாளுடைய அற்புதமான ஒரு கருணை இங்க அடியேனுக்கும் கிட்ட பெற்று இருக்கிறது. அதனால அவர் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி நிற்போம். ஸ்ரீரங்கநாச்சாருடைய புருஷகார பலத்தாலே ஸ்ரீரங்கநாதன் அடியேன் பேரிலே பண்ணிருக்கக்கூடிய கருணை இந்த கோட்டியாரிடத்துல ஆண்டாளோடு இருக்கக்கூடிய திருப்பாவை. திருப்பாவைங்கிறது தொன்று தொட்டு பல பல யுகங்களாக அப்படி சொல்லணும்னு ஆசை. ஆனா பல பல ஆண்டுகள், ஆண்டாள் அவதாரமே கலியுகத்துலதான். பல பல ஆண்டுகளாக நமக்கு நம்முடைய பெரியோர்களாலே தொடர்ந்து இந்த மார்கழி மாசத்தினுடைய கொண்டாட்டம் அமைய பெற்றிருக்கிறது. நாமெல்லாம் இன்னைக்கு ரொம்ப சுகமா சௌக்கியமா இருக்கோம்னா அவர்கள் ஒவ்வொருவரும் அந்த திருப்பாவை விரதம் அனுஷ்டித்ததுதான் நம்ம கிடைச்சிருக்கிற காலம்.
நம்மை அறியாதவர்கள் நாள்தோறும் செய்திருக்கக்கூடிய உயர்ந்த விஷயம். இன்னைக்கு உலகத்துல பல விஷயங்களை தேடி போவதற்காக ஜனங்கள் ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னொன்னு வேணும். இந்த ஒவ்வொன்னு கிடைக்கிற இடம் வேற வேறையா இருக்கு லோகத்துல நாம் பார்ப்போம். இப்ப ஒரு மருத்துவர்கிட்ட போகணும்னாலே 100 கேள்வி கேட்டுக்கிறேன். ஒரு ஹாஸ்பிட்டல் தான் போறா, அங்க 100 டிபார்ட்மெண்ட் இருக்கு. எந்த கண்? கண்ணுக்கு தான் காமிக்கணும். வலது கண்ணா இடது கண்ணா? இந்த வலது கண்ணுல என்ன கோளாறு? கண்ணுல அறுவை சிகிச்சை பண்ணணுமா இல்ல வெறும பார்க்கணும் அப்படின்னா ஒரு 10-20 கேள்விக்கு அப்புறம் தான் இந்த இடத்துக்கு நீங்க போகலாம். இது வேணும்னா அங்க போகணும். இப்போ ஒவ்வொரு இடமா போய் தான் ஒவ்வொன்றை நாம் பெற வேண்டி இருக்கு. உலகத்துல நாம் நிறைய விஷயங்களை பார்க்கணும். ஆனா நமக்கு என்ன ஆசை? எல்லாம் ஒரே இடத்துல கிடைச்சதுதான் நல்லா இருக்கும். ரொம்ப சௌகரியமா இருக்குமே எல்லாவற்றையும் சேரும். ஆகையில தான் இன்னைக்கு பெருசா போயிடுது. எது? திருமால் இல்ல மால் அப்படிங்கிற ஷாப். எல்லாருக்கும் போய் அந்த மால் அங்க போயாச்சுன்னா எல்லாம் கிடைக்கிறது சுவாமி. நல்லவேளை பேராவது திருமால் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அங்கே. ஏன்னா சகல பலப்பிரதோகி விஷ்ணு சாஸ்திரம் சொல்றது. எல்லா பலன்களையும் கொடுப்பவன் சகல பலப்பிரதோகி. எல்லாவித பலன்களையும் கொடுப்பவன் யாரு? விஷ்ணு ஸ்ரீமன் நாராயணன். அழ்வார் சொல்றார், வேண்டிற்றெல்லாம் தரும் போதில் என் வள்ளல் மணிவண்ணன் அப்படின்னு கொண்டார். எல்லாவற்றையும் அருளக்கூடிய அந்த பரமாத்மா அவனுடைய பேர். அங்க போயாச்சுன்னா என்ன இருக்கு? எல்லாம் கிடைப்பதாக இருக்கிறது. அது போலதான் உலகத்திலேயே நமக்கு பல விஷயங்கள் வேண்டி இருக்கு. ஒருத்தருக்கு ஆரோக்கியம் வேண்டி இருக்கு, ஒருத்தர் வீட்டுல சுகம் வேண்டி இருக்கு, ஒருத்தருக்கு நல்லது நடக்கணுங்கிற ஒரு நிலை வேண்டி இருக்கு, ஒருத்தருக்கு வியாதி தீரணுங்கிறது வேண்டி இருக்கு, இன்னொருத்தருக்கு மோட்சத்தையே பெறணும் அப்படின்னு வேண்டி இருக்கு. சம்சாரிகமா இருக்கக்கூடிய பலன்கள்ல ஆசை இல்லை, முழுவதுமான மோட்சத்துல மட்டும்தான் பலன் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா இது எல்லாருக்கும் சாஸ்திரம் என்ன சொல்றது? ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு சொல்றதுன்னு வச்சுக்கோ. நீ இதை பண்ணு சரியாயிடும். சில பேருக்கு ஜோசியத்தை கேட்காத வரைக்கும் நல்லா இருப்பான். கேட்ட பிறகுதான் அப்புறம் தான் ஆரம்பமே டைம். என்னன்னா ஒத்தொத்தர் ஒரு டைரக்ஷன் காமிக்கலாம். என்ன காத்தால இங்க பார்த்தேன், ஐயோ மத்தியானம் அங்க போக சொல்லியிருக்க, திருப்பி சாயந்தரம் எங்க போறது? அங்க போக வேண்டியிருக்கு. இப்ப என கேட்பது வேறு வேறு வகையாக இருக்கிறச்சு. அப்ப வேறு வேறு உத்தேசத்தை நோக்கி இவருக்கு உள்ளுக்குள்ளேயே ஒரு பயம். ஏன்னா அந்த ஜோசியத்தை இந்த மத்தியானம் சொல்றதை மட்டும் பண்ணாம விட்டா அதனால ஏதாவது ஆயிடுமோ, இதுக்கு முதல்ல கேட்காம இருந்திருக்கலாமோ அப்படின்னு கூட தோணலாம். ஆனா இப்படி ஒண்ணொன்னா ஒரு இடமா போறச்சே இந்த சிரமம் ஏற்படும். அப்ப இவருக்கு தோன்றது எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு இடத்திலே கிடைச்சா நல்லா இருக்கும். எல்லாவற்றையும் கொடுக்க வல்லதாக இருந்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. அப்படின்னா அது எல்லாவற்றையும் தரவல்லதே திருப்பாவை. அப்படி மட்டும் இல்ல, எல்லாவற்றையும் நமக்கு தந்திருக்கிறது திருப்பாவை. ஆண்டாள் அருளி செய்திருக்கக்கூடிய திருப்பாவையினுடைய ஒரு மேன்மை இருக்கு. இதையெல்லாம் முற்றும் அறிந்திருக்கக்கூடியவர்களாகத்தான் நம்முடைய பாரத தேசத்திலே வாழக்கூடிய பல பெரியோர்கள் இருந்து இன்னைக்கும் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். நாமெல்லாம் இங்க தயக்கிறோம், யோசிக்கிறோம். கோயம்புத்தூர் பக்காடியன் போய் இருந்திருக்கேன். மார்கழி மாசம் காலக்ஷேபம் 3:30 மணிக்கு திருப்பாவை தொடக்கலாம். 4:15 மணிக்கு வீதி பிரதர்சனம் முடிச்சுட்டு வந்துடுறா அங்க. அப்ப கோவில்ல ஆரம்பிக்கிறது. 5 மணிக்கு கோவில்ல சாத்தமருடைய இருந்து 5:30 பிரசாதம் கிளம்பிடும். இன்னைக்கும் அத்தனை கிராமங்கள் அழகா அங்கிருந்து பேர் கூட ஆழ்வார் வையம் தகலியான்னு தொடங்கின பாசனத்துல வையம் பாளையம், இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க அழகா. இன்றைக்கும் அந்த அதிகாலை பொழுதுல பெரியோர்கள் சிறியோர்கள் எல்லாருமாக சேர்ந்து கொண்டு எம்பெருமானை நினைந்து கொண்டு ஆண்டாள் அருளி செய்திருக்கக்கூடிய திருப்பாவை எல்லாரும் அனுசந்தானம் பண்ணி கொண்டு திருவீதி பிரதட்சணமாக சென்று பிறகு கோயிலே சென்று பூர்த்தி செய்து அதனுடைய உயர்ந்திருக்கக்கூடிய பலம். மார்கழி திங்கள், மார்கழி மாசம்னா திருப்பாவை. கூடவே எல்லாருக்கும் ரொம்ப ஞாபகம் வருது பொங்கல். விடியற்காத்தால இருக்கக்கூடிய விஷயம். அப்ப சுட சுட ஏன்னர் அதை சொல்லிதான் எங்களுக்கு எல்லாம் திருப்பாவையே பழக்கி விட்டார். டெய்லி காத்தால கோஷ்டி போயிட்டு வந்தா பிரசாதம் கிடைக்கணும், உடனே கிளம்பிடுவோம் காலங்க. அதுக்கப்புறம் ஒரு பிரைஸ் கிடைக்கும், உடனே அப்ப திருப்பாவை கிளம்பிடுவோம். ஆனா இதெல்லாம் தான் திருப்பாவையின் பலமானா இல்ல. ரங்கநாதனே கிடைப்பாரு திருப்பாவையினால். அவர் ஓடி வரார் நம்ம இடத்துல. மத்ததெல்லாம் தேடி வர வேண்டியதா இருக்கு. ஆனா அவரே தன்னடையே ஓடி வருகிறார். அது எப்படி தெரியும் நமக்கு?
எப்ப தெரியும் அப்படின்னா திருப்பாவையினுடைய ஆழமான அர்த்தங்களை நாம் உணர்ந்தால் தெரியும். அந்த அர்த்தங்களை அறிய தொடங்குகிற பொழுதுதான் அதனுடைய மேன்மையே நமக்கு தெரிய வரும். இந்த அர்த்தங்களை அறியாத வரைக்கும் அந்த பாசுரங்களை சொல்லிட்டே இருக்கும். அந்த பாசுரங்களை சொல்றதுனால பலன் இல்லையா? கண்டிப்பா உண்டு. ஒண்ணுமே தெரியாம சொன்னாலும் பலன் உண்டு. நல்ல வேலை சுவாமி இதை சொன்னேன், நாங்க காத்தால செஷன் மட்டும் வச்சுக்கிறோம். ஆனா எல்லாம் அறிந்து சொல்லுபவர்கள் இருக்காலே, அவர்களுக்கு சொல்றச்சேயே நாக்குல ரசம் போகும். பொங்கல் வர வரைக்கும் காத்திருக்க வேண்டாம். ஏன்னா அவர் சொல்லக்கூடிய அர்த்தங்கள்ல நேற்று தோய்ந்து நினைந்து நைந்து உள்கரைந்து உருகும்படியாக ஒரு குழந்தை சொல்லிட்டு போகக்கூடிய திருப்பாவையில இத்தனை ஆழமான அர்த்தங்களா அப்படின்னு கொண்டாடும்படியாக 6 மணி கதிரவன் குணதிசை சிகரம் வந்தனைந்தான் அப்படின்னு சொன்ன பிறகுதான் பெரிய பெருமாள் எழுதுக்கலாமா அப்படின்னு எழுதுப்பார். அவர் உறங்குவான் போல் யோகு செய்த பெருமாள். ஆனாலும் சூரிய உதயம் ஆன பிறகுதான் பெரிய பெருமாள் நிதானமா விஸ்வரூபமாக. அங்க கிரமம் அதுதான். திருவேங்கட மாமலையில சூரிய உதயமும் தெரியாது, அவருக்கு அஸ்தமனமும் தெரியாது. அவர் தெரிஞ்சதெல்லாம் பக்தர்களை வாழ்விச்சுட்டே இருக்கணும். நின்றுட்டே இருப்பார், வாழ்விச்சுட்டே இருப்பார். அங்க திருவேங்கட ஸ்ரீரங்கநாதன் போக மண்டபத்துல ஆச்சாரியர்கள் பார்த்து பார்த்து வளர்த்த பெருமாள். நம்ம குழந்தை எப்படி பார்த்தோமோ அழகா அங்கே அத போல ஸ்ரீரங்கநாதன் அப்படி பாத்துக்கிற 6 மணிக்குதான் எழுதுகிற. இந்த குளிர்காலம் மார்கழி மாசத்துல அவரை 4 மணிக்கு தட்டி எழுப்புறான். ஆட்டம் கதிரவன் குலசை வரலையே, இன்னும் பரவாயில்ல எழுதணும். ஏன்னா ஆண்டாளுக்கா 30 நாளும் திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவையோடு கூட அரையர் சேவையோடு கூட விடியற்காத்தால திருவாராதனம் கண்டருளுகிறோம் ஸ்ரீரங்கநாதன். ஏன் அப்படின்னா இதை மிக உயர்ந்த விஷயமாக சாஸ்திரம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கு. பராசர விசிஷ்ட பரமதர்ம சாஸ்திரம் என்று பராசர பகவான் அருள் செய்திருக்கக்கூடிய ஸ்மிருதி பராசர ஸ்மிருதின்னு பேர். அதுல எந்தெந்த காலங்களிலே எந்தெந்த பண்ணணும்னு சொல்றச்சே கார்த்திகை மாசம் விளக்கேற்றுதல், திருவிளக்கெரித்தல் இது எம்பெருமானுக்கு உகந்திருக்கக்கூடிய கைங்கரியம். ஆகையால்தான் பல இடங்கள்ல திருக்கார்த்திகை அப்ப மட்டும் இல்லாத திருக்கார்த்திகை மாசத்துல 1008 சகஸ்ர தீபம் இப்படி எல்லாம் எழுத்து அதாவது ஏற்றும்படியாக இருக்கிறது. அத போல இந்த மார்கழி மாசத்திலே எம்பெருமானுக்கு விடியற் காலையிலே எழுந்து திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவையோடு கூடிய அவனுக்கு திருவாராதனம் பண்ணுகிறது இருக்க, இது மிக உயர்ந்த கைங்கரியம். எம்பெருமானுக்கு பரம உகப்பான விஷயம், ரொம்ப ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். இதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் தொடர்ந்து கடைபிடித்தார்கள். ரொம்ப ஆச்சரியம். சாஸ்திரத்தை அந்த புஸ்தகத்தை பாதுகாக்கல, ஆனா சாஸ்திரத்தை புத்தகத்தை தன் வாழ்க்கையிலே கடைபிடித்து காண்பித்தார். நமக்கு சாஸ்திர புத்தகம் எங்கன்னு தேட வேண்டியிருக்கு, கடைபிடிக்கிறதும் யோசிக்க வேண்டியிருக்கு. அப்ப அதை கடைபிடிக்க என்ன ஏற்படுகிறது? எல்லாவித நன்மைகளையும் கொடுக்கிறது. எங்கும் திருவருள் வெற்றி இன்புருவன். ரொம்ப ஆச்சரியமா ஆண்டாள் தெரிவிக்கிறார். எல்லாவித பலன்களையும் அருளக்கூடிய திருப்பாவை. ஆண்டாளின் நோக்கம் என்ன? எம்பெருமானை அடைந்து உய்வது. ஆண்டாளை பற்றுகிற அடியார்களின் நோக்கம் என்ன? எம்பெருமானை அடைந்து உய்வது. இப்ப பகவானையே கொடுக்கக்கூடிய பலமா இருக்கிறச்சே மற்ற அல்ப பலன்களை பத்தி கேட்கவும் வேணும். முதல் 1 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போறாரு இந்த தங்க நகையை வாங்குறதுக்காக. அதாவது 1 ரூபாய் சொல்லியிருக்கானே, பக்கத்துல வெள்ளி இருக்கு 10,000. ஐயோ நான் கையில 1 லட்சம் தான் வச்சிருக்கேன், கிடைக்குமா அது அப்படின்னு கேட்டான். ஐயோ அவ்வளவு ரூபாய் வச்சிருக்கிறச்சே இது அது குறைச்சல் தன்னதையே கிடைக்கும். மோட்சமே பக்கத்துல சேர்க்கும்படியா இருக்குன்னு சொன்னா மற்ற விஷயங்களை பத்தி சொல்ல வேணுமோ திருப்பாவையை பத்தி? ஆனா ஒரு உயர்ந்த பாகவதன் அடியவன் என்பவன் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டா சொல்லுவதே பலமாக சொல்லுகிறான். அதுதான் நம்பாடுவான் சொல்லும்படியான வார்த்தை. நம்பாடுவான் விடியற் காத்தால எழுந்துக்கிறான். அதிகாலையில எழுந்து எம்பெருமான் இருக்கக்கூடிய சன்னதி பக்கம் போய் அங்கே ஒரு விரத நிஷ்டனாக இருக்கிறான். ஜாகர விரத நிஷ்டன்னு பேர். ஜாகரம்னு சொன்னா விடியற் காத்தால கண் விழித்தல், அதாவது விடிய காத்தால இல்ல, ராத்திரி முழுக்க கண் விழித்தல். இப்போ உதாரணம் சொன்னா நைட் டியூட்டின்னு சொல்றோம். அந்த மாதிரி ராத்திரி கண் விழித்து எல்லாரும் தூங்கின பிறகு சன்னதி முன்பு சென்று ஒரு 50 அடி 100 அடி தள்ளி அங்க பாட்டு பாடணும். விடியற் காத்தால ஆட உடனே திரும்பி வந்துடும்.
இது எதற்காக பாடுகிறாய்? நாய் பெருமாளை உகப்பிப்பதற்காக பாடுகிறேன். அதனால என்ன பலன் வேணும்? இல்ல, பாடுவதே பிரயோஜனமாக பாடுகிறேன். உலகத்திலே எது மிக சிறந்த பலன் தெரியுமா? எம்பெருமான் திருவுள்ளத்திலே இவனுக்கு ஆனந்தத்தை விளைவிக்க வேண்டும்னு செய்யக்கூடிய விஷயம் இருக்க, அதுவே தனி சுகம். இது பண்ணா இது கிடைக்கும், அது பண்ணா இது கிடைக்கும். பெருமாள் அப்படியே பார்த்து சிரிப்பார் அங்கே. ஐயோ, இதுக்காகவா? இதற்காக தானா? கொடுக்க மாட்டார்னு இல்ல, கண்டிப்பா கொடுப்பார் அங்கே. ஆனா எப்படி நாம் அவரை திருவுள்ளத்தை உகப்பிப்பதே நாம் பிரயோஜனமாக கொண்டிருக்கிறோமோ, அப்ப பொறுப்பை தன் தலையில் சுமத்துற. ஒருத்தர் தான் கையில வச்சிருக்கக்கூடிய ஒரு ஏதோ பைசாவை கொண்டு நான் இதை பண்ணட்டமா, அதை பண்ணட்டமா, இப்படி பண்ணட்டமா அப்படின்னு கேட்டுட்டே இருந்தா, நீர் எதை தோன்றதோ அதை பண்ணிட்டே இருப்பேன். இன்னொருத்தர் பார்த்தார், எனக்கு பைசாவும் வேண்டாம், நீர் எப்படி பண்றீரோ எனக்கு அதுவே சௌகரியம். அப்ப சொல்றவர் என்னாராரு, இது என் பொறுப்பு, நான் ரொம்ப நன்னா பண்ணணும், நான் இது வேணும் அது வேணும் இப்படி வேணும்னு சொல்றச்சே பெருமான் நீயே தான் கேட்டு வச்சுக்கிறியே, போய்க்கோ, நமக்கு என்ன இருக்கு, அளவுபட்ட ஞானமா இருக்கு. இவன் கொஞ்சம் வசதி வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான், வசதி வந்துடுச்சு. என்ன வேணும்னா, பக்கத்து வீட்டுக்காரர் கார் வச்சிருக்காரு, அதை போல கார் வேணும். கார் ஓட்டிட்டு போறான் சௌகரியமா. ஆனா இருக்கிற வீடு எப்படி இருக்குன்னா, இந்த இடத்துலதான் அமைஞ்சிருக்கு பக்கத்துல. அப்புறம் சொன்னா, இந்த கார் வேண்டாம், ரொம்ப கஷ்டமா இருக்கு, உள்ள கொண்டு வந்து நிறுத்துறது பண்றதெல்லாம் சமமா இருக்கு. இப்ப இவன் அளவுபட்ட அறிவை கொண்டு அந்த காலத்துல இவனுக்கு தோன்றத வேணும், அப்புறம் வேண்டாம், இப்படி மாத்திட்டே இருக்க முடியுது. ஆனா இந்த பொறுப்பை பகவானிடத்துல விட்டுட்டா, எனக்கு எது நல்லதோ எது தேவையோ அதை கொடுக்க வேண்டும், எப்பொழுது தேவையோ அதை கொடுக்க வேண்டும், நீர் எப்படி கொடுத்தாலும் அதை அங்கீகரிக்க வேண்டும், ஏற்க வேண்டும். இதுதான் உயர்ந்த நிலை. ஸ்ரீவைஷ்ணவத்துல நம்முடைய ஆச்சாரியர்கள் எல்லாம் சங்கல்பம் பண்ணிக்கரிச்சே நமக்கு சொல்லிக் கொடுத்தது என்ன? ஸ்ரீ பகவதாஜ்ஞா, ஸ்ரீ பகவத் கைங்கரிய ரூபம். எம்பெருமானுக்கு கைங்கரிய ரூபமாக செய்கிறேன். உலகத்துல யார் யார் மனசோ குளிரணும்னு பண்றோம், ஆனா சர்வேஸ்வரனான ஸ்ரீமன் நாராயணன் திருவுள்ளம் குளிர வேண்டும் என்று செய்வதற்கே அதை காட்டிலும் ஒரு சிறந்த விஷயம் உலகத்துல வேற எதுவுமே இல்லை. இதான் ஆண்டாளுடைய திருப்பாவையானது நமக்கு காட்டி கொடுக்கிறது. திருப்பாவையில சொல்லப்பட்டிருக்கிற மிக உயர்ந்த அர்த்தங்கள் எல்லாம் நம் மனசுக்குள்ள எவ்வளவு ஆழமாக பதிகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் செல்லக்கூடிய மார்க்கம் நமக்கு ரொம்ப நல்வழியாக அமையப்பட்டிருக்கக்கூடியதாக இருக்கும். 30 பாசுரம் தான் திருப்பாவை. ஒரு பாசுரங்களும் 8 வரி. பாசுரம்னு சொல்றோம், நாம் அழகா சொல்றச்சு பாட்டு அப்படின்னு சொல்லலாம், பான்னு சொல்லலாம், பாக்கள்னு சொல்றோம் அப்படின்னா ஸ்வரத்தோடு சேர்ந்து சொல்லுவதாக இருப்பது. பார்க்கிறோம், ராகத்தோடு பாடக்கூடியதாக திருப்பாவையை பார்க்கிறோம். இப்படி அருளி செய்திருக்கக்கூடிய ஆண்டாள் யார் அவள் அப்படின்னா, சாட்சாத் பூமாதேவியே ஆண்டாளாக பிறந்திருக்கிறாள். பூமி பிராட்டி மேலிருக்கக்கூடிய தான் அங்கே அனுபவிக்கக்கூடிய போகத்தை தவிர்த்து நமக்காக அவதரிக்கிறாள். இதைத்தான் மணவாள மாமனிகள் தெரிவிக்கிறார். இன்னோ திருவாடி பூரம் எமக்காக மன்னோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள், உண்ணாத வாழ்வான வைகுந்த வான்போகன் மண்ணை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய் பெரியாழ்வார் பெண் பிள்ளையார் ஆண்டாள் பிறந்த திருவாடி பூரத்தின் சீர்மை ஒரு நாளைக்கு உண்டோ மனமே உணர்ந்து பார், ஆண்டாளுக்கு உண்டாகி ஒப்பிதற்கும் உண்டு அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததியார் என்று தெரிவிக்கிறார். ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மைகள் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை என்று கொண்டாடி காண்பிக்கிறார். ஆண்டாள் பூமி பிராட்டியே ஆண்டாளாக அவதாரம் பண்ணுகிறாள். நம்ம எல்லாம் திருத்த வேணும், எம்பெருமானிடத்திலே சேர்க்க வேணும், எளிமையான உபாயங்கள் நமக்கு காண்பிக்க வேணும். வராக புராணத்தினுடைய மேன்மையே அதுதான். பூமி பிராட்டி கேட்கிறார், இந்த வராக பெருமாள் இந்த பூமியைத்தான் தன்னுடைய அங்க அப்படி பன்றி ஆழ்வார் இல்லையா, அப்படி சுமந்து நிற்கிறார் அந்த பூமியை அழகா அங்கேருந்து 2 கொம்பு நடுவுல வச்சுட்டு இருக்க. அப்ப பூமி பிராட்டி சந்தோஷத்தோட பெருமாள் இருக்கிறச்சே, இந்த குழந்தைகளை எல்லாம் நாம் காப்பதற்கு என்ன உபாயம், சம்சார சாகரத்துல மண்டி இருக்கா குழந்தைகள் எல்லாம், என்ன உத்தரணம் பண்ணினீர், என்ன பூமிய அந்த மறைச்சிருக்கக்கூடிய இடத்துல இருந்து அப்படி எடுத்து வச்சு அழகா. ஆனா இந்த குழந்தைகளை கரை சேர்ப்பதற்கு, இவர்களை உயர்த்துவதற்கு என்ன உபாயம் என்று கேட்ட எளிமையான உபாயத்தை எம்பெருமான் சொல்லிக் கொடுக்க. என்ன தானரூபமான உபாயம்,
அதுதான் கைசீக புராணம்னு பேர். கைசீக பண் என்று நம்பாடுவான் பாடினதாக இருப்பது. அந்த ஞானரூபமான உபாயம் ரொம்ப எளிமையானதுன்னு சொல்வதற்காகவே தானே திருவவதாரம் பண்ணி பூமி பிராட்டி அதை இங்கே திருப்பாவையாகிற கிரந்தத்திலே காண்பி. எப்பவுமே அதை சொல்ற பார்க்கடலுள் பையத்துயின்ன பரமன் அடிப்பாடி ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி இப்படின்னு ஒவ்வொரு பாசனத்திலேயும் பாடி பாட வந்து கொண்டிருக்கிறபடியா. அப்ப என்ன தெரிகிறது? இவள் பாடவல்ல நாச்சியா அயோனிஜையாக பிறக்கிறாள் ஆண்டாள். பெரியாழ்வார் துளசி அந்த நந்தவனத்திலே அப்படி தான் பூமிய அப்படி குத்தி நோண்டுகிற சமயத்திலே அங்கேருந்து விராட்டியானவள் அங்கே துளசி மாடத்தில் கீழே அங்கு எழுந்தருள் இருக்கும்படியானவளாக கிடக்கிறாள். கற்கடே பூர்வ பல்குன்யா துளசி காணனோத்பவம் என்று கொண்டாடப்படுகிறது ஆண்டாளை சொல்லுகிற பொழுது. அப்படின்னா துளசியினுடைய வனத்திலே தோன்றியவளாக இருக்கிறாள். ஆடி மாதம் திருவாடி பூரம்னு கொண்டாடுகிறோம். எங்க பாண்டியே விஸ்வம்பராம் போதாம் வந்தே ஸ்ரீரங்க நாயகி. பாண்டிய தேசத்திலே ஸ்ரீவில்லிபுத்தூர் என்கிற அற்புதமான திவ்ய தேசத்திலே பூமி பிராட்டியே ஆண்டாளாக திருவவதாரம் பண்ணுகிறாள். பெரியாழ்வாருக்கு குழந்தை இல்லை, கிடைச்ச உடனே தன் குழந்தையாக பாவித்து வளர்க்க தொடங்குகிறாள். பிராட்டியே தோன்றி இருக்காள்னா பிறந்தவன்று தொடங்கி அப்படியே பக்தியே கொண்டு வளர்கிறாள் ஆண்டாள். மற்ற குழந்தைகளுக்கெல்லாம் வேறொன்னு ஊட்டி ஊட்டி வளர்க்கிறாள். இந்த பெரியாழ்வார் பக்தியை ஊட்டி வளர்க்கிறாள். ஆண்டாளும் பக்தியே உடையவரா வளர்க்க ரொம்ப அதிசயமா இருக்கு. அதான் இங்க சொல்றச்சே பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை. பிஞ்சாய் பழுத்தாள், சின்ன வயசுலேயே அந்த பக்தி மிக உயர்ந்ததாக இருக்கிறது ஆண்டாள். உலகத்தில் இருக்கிறவர்கள் வேறொன்னு வேணும் இது வேணும்னு கேட்கறச்சே ஆண்டாள் மட்டும் எம்பெருமான் வேணும். அவனுக்கு உகந்திருக்கக்கூடிய அடிமை செய்ய வேண்டும், அவனையே அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டவனாக இருக்கிறார். பெரியாழ்வார் தன்னுடைய அகத்திலே பெருமாளுக்கு பிடிச்ச கைங்கரியம் பண்றார். அவர் உயர்ந்த பிராமண குலம் பூவசிகையார்னு அந்த குலத்திலே பிறந்தவர். அவர் அப்படி நல்ல குலத்திலே பிறந்தும் கூட அவருக்கு யோசிக்கிறார், எது பெருமாளுக்கு பிடிச்ச கைங்கரியம். நாமெல்லாம் நமக்கு எது சௌகரியம்னு டிக் பண்ணி, இது ஈஸியா இருக்குமா சுவாமி, இது எவ்வளவு மினிட் சுவாமி, ஈஸியா முடிச்சிடலாம் அப்படின்னு கேட்கற மாதிரி இருக்கும். பெரியாழ்வார் யோசித்தார். எப்படி யோசிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். இந்த பெருமாளுக்கு எந்த கைங்கரியம் ரொம்ப பிடிக்கும். உடனே அவர் அந்த பாகவதம் முதலான கிரந்தங்களை பார்த்துச்சே, அடடா இவரே போய் தட்டி இந்த மாலாக்காரன்ட்ட எனக்கு ஒரு மாலை கூட அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு போட்டுட்டாரு. என்ன ஆச்சரியம்! அப்ப இது அவர் உகந்திருக்கிற கைங்கரியம். எம்பெருமானுக்கு திருமாலையை சூட்டி கொடுப்பது இருக்கிறதே உகந்ததாக. என்ன பண்ணலாம்னா நந்தவனம் அமைப்போம், அதுல இருந்து புஷ்பங்களை பறித்து மாலையா கட்டி கொண்டு சேர்ப்போம். இது ரொம்ப உத்தமமான விஷயம். இன்னைக்கு ரொம்ப ஈஸியா போயிடுது. இப்படி கொடுத்து அப்படி வாங்கி சேர்க்கறது இல்லை. இன்னைக்கும் ஸ்ரீரங்கநாதனுக்கு மதுரை நந்தவனத்தில இருந்து தான் வரணும் புஷ்பம். அது பறிக்கிற ஒரு நியதி இருக்கு. என்ன சொல்லிட்டு பறிக்கணும்? அதை தொடுக்கரைச்சே அந்த புஷ்ப வாசனை வாடு போகக்கூடாது. எல்லாம் இந்த மூக்கெல்லாம் கட்டிடுவா பூர்த்தி. அப்படி தொடுப்பா, நின்றுட்டே தொடுக்க வேணும் அந்த புஷ்பத்தை. அமர்ந்து தொட்டு காலில் பற்றக்கூடாது புஷ்பங்களை. கொண்டு வரிசை இப்படியே கொண்டு வர முடியாது. தலையில சுமந்து கொண்டு வரணும். ஸ்ரீரங்கநாதர் கொண்டு வந்து சேர்க்க இந்த ஓலைக்கூடையில போட்டு எடுத்துன்னு வரணும். அழகா இவ்வளவு கிரமங்களை வகுத்து கொடுத்தார்கள். இன்னைக்கே அப்படி இருக்கா, நீங்க எப்படி இருக்கணும். இப்ப அந்த புஷ்ப கைங்கரியத்தை பண்ணலாம்னு தொடங்கினார். இந்த புஷ்ப கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறச்சேதான் எம்பெருமான் அனுகிரகம். எங்க ஆண்டாள் அங்கே தானும் கிடக்கிறார், அங்கே தோன்றுகிறாள் அழகா. அப்ப ஆண்டாள் எடுத்து வளர்க்க தொடங்குகிறார். இவர் நாள்தோறும் புஷ்பம் போறச்சே ஆண்டாள் அழகா வளர்ந்து வரக்கூடியவளா இருக்கக்கூடியவள். அவள் என்ன பண்றான்? அந்த புஷ்பத்தை பார்த்த உடனே, மாலையை பார்த்த உடனே, இந்த மாலை எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்து தான் போய் முதல்ல போட்டு அழகு பார்க்க. எம்பெருமானுக்கு இந்த மாலையை சூட்டினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்து பெரியாழ்வார் வரதுக்கு முன்னாடி கொண்டு போய் உள்ள வச்சிருக்கார். நாள்தோறும் பெரியாழ்வார் ஆண்டாள் சூடி கலைந்தன அந்த மாலையை கொண்டு போய் இவர் சூட்டிட்டு இருக்க, பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு இருக்க. திடீர்னு ஒரு நாள் வெளியில போனவர் சீக்கிரம் வந்துட்டார். வந்து பார்த்தா ஆண்டாள் அந்த மாலையை சூட்டி அழகு பார்த்துட்டு இருக்கு. சிச்சோ, இத்தனை இத்தனை உபச்சாரம் அப்படின்னு ஆண்டாளிடத்துல கோபிச்சுக்கிறார் பெரியாழ்வார். இப்படி செய்யலாமா? எம்பெருமானுக்குன்னு வைத்திருக்கக்கூடிய மாலை. நாம எப்ப அந்த மாலையை சூடிக்கணும்? எம்பெருமான் சாத்தி பிறகு நமக்கு கொடுத்த பிறகு. சூடி களைந்தன சூடுமி தொண்டர்களும். எம்பெருமான் சூடி களைந்து நமக்கு கொடுக்கிறது இருக்கே, அதுதான் நாம சூடிக்கணும்.
ஆனா இவட என்ன பண்றா, தான் சூடி களைந்ததை கொடுக்குறாங்க. அந்த இடத்துல வருத்தப்படுகிறார் பெரியாழ்வார். சரி போ, இன்னைக்கு மாலை கைங்கரியம் போச்சு, திருப்பி எங்க புஷ்பத்தை பறிச்சு கட்டி கொடுக்கறது அப்படின்னு வருத்தத்தோட இருக்கிறச்சே ராத்திரி பெருமாள் சொப்பனத்துல கேட்கிறார், பெரியாழ்வார் இன்னைக்கு மாலை என்னாச்சு? அவர் ஒரு நாள் மிஸ் ஆனா கூட கேட்டுறார். அவர் சொன்னார், ஐயோ இது தவிர்க்க முடியாதபடி ஆண்டாள் சூடின் விட்டான். ஆண்டாள் இல்ல, இது பொண்ணு சூடின்டா அப்ப அப்படின்னு சொன்ன உடனே அப்ப பெருமாள் சொன்னாராம், அவள் சூடின மாலை தான் நமக்கு உகப்பானது, நாள்தோறும் அதுதான் நமக்கு வேண்டியது, நாம் உகந்து சூடிக்கிறோம், நாளில இருந்து அவள் சூடியே கொடுக்கும் அப்படின்னு சொல்றச்சே அப்பதான் உணர்கிறாள், சாட்சாத் ஒரு மகிழ்ச்சி இங்கே தோன்றி இருக்கிறாள், எம்பெருமானுடைய திவ்ய மகிழ்ச்சியாக இருக்கிறவள் இங்கே ஆண்டாளாக பிராட்டியாக இருக்கிறாள் அப்படின்னு கொண்டாடி துடி கொடுத்த நாச்சியார்னு கொண்டாடப்படுகிறாள் ஆண்டாள். அங்கே ஆண்டாள்னே அவருக்கு திருநாமம் அற்புதமா. அப்ப நாள்தோறும் இந்த மாலையை எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறாள். இதைத்தான் ஆச்சாரியர்கள் ரொம்ப ஆச்சரியமா கொண்டாடுகிறார். உலகத்திலே கீழேந்து அளவிட்டு வருகிற சமயத்திலே உடலே எல்லாம் என்று சுழன்று வருகிற சம்சாரிகள். சம்சாரிகள்னு போய் யாரை செக் பண்றது அப்படின்னா, என்ன வேணும் உங்களுக்கு, நல்ல நல்ல உணவு, வாழ்க்கை சுகமா இருந்தா போதும். அப்ப உண்டியே உடையே என்று உகந்து ஓடக்கூடியவர்களான சம்சாரிகள். அது உலகத்தில் இருக்கிற 4 கால் பிராணிகள் எல்லாமே அப்படிதான் இருக்கு. ஆனா அறிவு படைத்த இருக்கக்கூடிய மனிதன் என்ன யோசிக்கணும், இந்த பிறவிக்கு அப்புறம் எனக்கு என்ன ஏற்படும், கீழே எத்தனை பிறவிகள் கடந்து நான் இங்க வந்திருக்கணும், இனி அந்த பிறவி எனக்கு வராதிருக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும், யோசிக்கிறதுக்கு தான் அறிவு கொடுத்திருக்கான் எம்பெரும். இந்த அறிவை கொண்டு புதுசு புதுசா கண்டுபிடிச்சுக்கிறதுக்கு இல்லை இல்லையா. கண்டுபிடிப்பு உபயோகம் ஆறுதே சுவாமி, உபயோகம் தான் ஆறுது. ஆனா ரொம்ப நாளி அதை உபயோகிச்சான்னா கண்ணு போறது விஷயம் இல்லை, உள்ள மனசு கெட்டு போயிடுது. அது திருப்பி சரி பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப என்ன வேண்டிருக்கு இவனுக்கு அப்படின்னா, இந்த அறிவை கொண்டு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவினுடைய உயர்த்தியை, அதை கரை சேர்த்தலை பற்றி நினைக்க வேண்டும். அப்படி நினைப்பவனுக்கு தான் என்ன பேரு, உண்மையான மனுஷன். இல்லைன்னா என்ன ஆகும், அவனும் மற்றைய ஜீவங்கள் போல அவனும் ஒருவனாக. ஏன், அதுதான் எல்லாம் பண்றது, காத்தால எழுந்துக்கிறது, எங்கேயோ சாப்பிட போறது, அதுக்கும் குழந்தைகள் குட்டிகள்லாம் இருக்கு, அடிபட்டா ஆணு கத்துறது, வலிக்கிறது, பயம் இருக்கு, இதெல்லாம் அதற்கும் இருக்கு உணர்ச்சிகள், நமக்கும் இருக்குன்னு சொன்னா என்ன வித்தியாசம். இப்ப இந்த அறிவை கொண்டு இந்த ஆத்மா, அதாவது நானாகிற ஆத்மா எப்படி முக்தி அடைய வேணும், இதை யோசிப்பவனாக இருப்பவன் தான் புத்தியுடைய மனிதனாக இருக்கக்கூடியவன். கீழேந்து பார்த்துட்டே வந்தா சாமானிய சம்சாரிகள், உலகத்திலே திரிந்து கொண்டிருக்கக்கூடியவர்களை காட்டிலும் உடலை கடந்திருக்கக்கூடிய ஆத்மாவிலே நோக்காக இருக்கிற ரிஷிகள். ரிஷிகள்லாம் தபஸ் பண்றா காட்டுல, பண்றச்ச உடலை வருத்தி தபஸ் பண்ணுகிறார், உடலை பத்தி லட்சியமே பண்றது இல்லை. அப்ப மனச தன் வசப்படுத்தி, உடலை வசப்படுத்தி உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவை காண்கிறார்கள். அவர்களையும் அந்த சம்சாரிகளையும் பார்த்தா பர்வத பரமானோட்டை வாசி போரும். இவர் ரிஷிகள் எல்லாம் பெரிய இமயமலை பர்வதம் போல, சம்சாரிகளா உலகத்துல சுழண்டுண்டே இருக்கிறார்களே, இவர்கள் எப்படி சின்ன கூழாங்கல் போல, இன்னும் அதை காட்டிலும் பரமா. ஏன்னா இவர்களுக்கு உள்ள இருக்கிற ஆத்மான்னே தெரியாது. நான் 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 சொல்ற, கோயிலுக்கு வந்தா கூட நான் யார் தெரியுமா அப்படிங்கிறான். சரி நீ யாருன்னா, என் பேர் இதுதான் சொல்றேன். இந்த நான்கிறது எதை குறிக்கிறது, நான்கிறது உள்ள இருக்கிற உடலை குறிக்கிறதா, இல்ல உடலுக்கு உள்ள இருக்கக்கூடிய மனசை குறிக்கிறதா, இல்ல புத்தியை குறிக்கிறதா, இல்ல உயிரை குறிக்கிறதா? இந்த கேள்வி கேட்டா பதில் தெரியுமா அவனுக்கு? தெரியல. நான் என்பது உயிரை குறிக்கிறது, இந்த உயிர் தான் ஆத்மா, அதுதான் நான் என்பது. ஏன் உடல் சமமாக இருக்கிறச்சு அது பேச போறதா, நான் சொல்ல போறதா? இல்ல. மனசுங்கிறத என்ன சொல்றோம், என்னுடைய மனசு, என்னுடைய புத்தி அப்படின்னு சொல்றான். அப்ப ஆகையாலே என்னுடையன்னு சொல்றதாலே இந்த நான் ஆகிற உயிருடைய மனசா புத்தியா இருக்கிறதே ஒழிய, அந்த நான் என்று சொல்லக்கூடிய உயிர் உடலை காட்டிலும் மனசை காட்டிலும் புத்தியை காட்டிலும் வேறுபட்டது. இதை தெரிஞ்சுக்கிறதே பெரிய விஷயம். ஆனா தெரிந்த பிறகு இதற்காக முயற்சி செய்வதற்கு சாதாரண விஷயம் இல்லை. ஆத்மாவை காண்பது முடியுமானா எத்தனை பெரிய விஞ்ஞான வளர்ச்சி சிடி ஸ்கேன் வந்தாலும் காண முடியாது. எத்தனையோ படம் பிடிக்கிறான், அவர் இருக்காரா உயிரோட, சொட்டு பார்த்து போயிட்டார் அப்படிங்கிறான்.
உடனே கேட்கணும், இங்க ஒரு ஏதான ஒரு ஸ்கேனை வச்சு அந்த உயிர் எப்படி போச்சுன்னு போட்டோ எடுத்து காமிக்க முடியுமா? முடியாதது. ஏன்? அணுவுக்கும் அணுவாக இருப்பது, இருக்கிறதுலேயே சூக்ஷ்மமாக இருக்கக்கூடியதுதான் உயிர். அந்த உயிர் சூக்ஷ்மமாக நம் உள்ளே இருப்பதாலே இப்படிப்பட்ட பெரிய உடல் வேலை செஞ்சுட்டு இருக்கு, அதை இயக்கின்னு இருக்கு. அந்த அணுவுக்கும் அணுவாக உயிருக்குள்ளே பரமாத்மா இருக்கிறான், அவன் இயக்குகிறான் அதை. அப்ப மேல இருக்கக்கூடிய ரிஷிகள், கீழே இருக்கிற சம்சாரி. அந்த ரிஷிகள் இப்ப கூழாங்கல் மாதிரி ஆயிடுறா. எப்ப? அழ்வார்களை பார்க்கறச்சு இவர்கள் ஒண்ணுமில்லை. அழ்வார்கள் இந்த உடல், ஆத்மா, இதை கடந்திருக்கிற பரமாத்மாவை பார்த்தார்கள். ரிஷிகள் ஆத்மாவோட நிறுத்திட்டான், அதான் அவர்களுடைய முடியல். பரமாத்மா அனுபவத்திலே நிலை நின்றார்கள் ஆழ்வார்கள். அப்ப அந்த ஆழ்வார்களை பார்க்கறச்சே ரிஷிகள் கூழாங்கல் மாதிரி ஆயிட்டா அவர்கள் பர்வதம் போல இருக்கு. ஆனா ஆழ்வார்கள் எல்லாரையும் வச்சு ஒரு தட்டிலே பெரியாழ்வாரை இன்னொரு தட்டுல வச்சா அவர் இமய மேல போல இருக்க, மத்த ஆழ்வார்கள்லாம் கூழாங்கல் மாதிரி இருக்கு. என்ன சுவாமி, மத்த ஆழ்வார்களை காட்டிலும் பெரிய ஆழ்வாருக்கு என்ன வித்தியாசம்? பேர்லயே இருக்க பெரிய ஆழ்வார். எதனாலே பெரிய ஆழ்வார் அவர் அப்படின்னா, மத்த ஆழ்வார்கள்லாம் எம்பெருமான் திருவடிகள்ல போய் சரணாகதி பண்ணி என்னுடைய பாபத்தை போக்க வேணும், எனக்கு மோட்சத்தை அளிக்க வேணும், களைவாய் துன்பம் களையாதொழிவாய் கலைகன் மற்றிலே, உன் திருவடி என்று சரண் மற்றிலே, எம்பெருமானே என்றுகள் உன்னை காண்பதுவே, என்றுகள் உன்னை சேர்வதுவே. இதெல்லாம் மத்த ஆழ்வார்கள். பெரியாழ்வார் முன்னாடி பெருமாள் வந்தா ஒரு நிமிஷம் இரும், எனக்கு வேண்டியதெல்லாம் கேட்கிறேன் அப்படின்னு சொல்ல தெரியாது பெரியாழ்வார். யானை மேல வரார், பாண்டிய மகாராஜா அனுப்பிச்சிருக்கான். பெருமாள் தோன்றினார் கண் முன்னாடி, கருடனோட சேர்ந்து பிராட்டியும் பெருமாளுமாக கூட. உடனே என்ன தோன்றுகிறது பெரியாழ்வாருக்குன்னா, யானை மேல இருக்கிற மணிய ரெண்டையும் எடுத்தார், தன் தன்னு தாளம் போட ஆரம்பிச்ச. பல்லாண்டு பல்லாண்டு பல் ஆயிரத்தாண்டு, ஒருமாழ்வார் பல கோடி நூறாயிரம். எத்தனை சொல்லி முடிக்கிறதுன்னு தெரியல அவருக்கு. ஏற்கனவே பல் ஆண்டு, அது திருப்பி ரெண்டாவது தடவை பல் ஆண்டு, அது திருப்பி போராதுன்னு பல் ஆயிரத்தாண்டு. போராதான பல கோடி நூறாயிரம். எப்படி பெருக்குகிறார் காலத்தை, பெருக்கிட்டே இருக்காரு. ஏன்னர் எம்பெருமானுக்கு ஒரு குறை இருக்கக்கூடாது. என்ன குறை வரும்? எம்பெருமானுக்கு என்ன குறை வரும்? நம்ம கண் முன்னாடி தோன்றினாரே போச்சே, இதுவே குறை. ஏன்னர் நம் கண் பார்வைப்பட்டதுன்னா சும்மா இருக்குமா? உலகத்துல சொல்றாரு, எந்த அடிவானா படலாம், கண்ணடி படக்கூடாது. இந்த கண் பார்வை இருக்கே, இத்தனை சம்சாரிகள் சேர்ந்து இந்த எம்பெருமான பார்க்கறச்சு அழுவாருக்கு பயம். ஐயோ, இந்த சம்சார மண்டலத்துல வந்து சேர்ந்தீரே, நம்ம கேட்டோமா இந்த வரத்துக்கு? ஏன் உமக்கு காப்பிட வேண்டும், உமக்கு ரட்சையிட வேண்டும். பெருமாள் சொல்றார், என்ன அழ்வீர், என்ன என்ன நினைச்சீர் பாரு என் பலத்தை அப்படின்னு தோலை காமிக்கிறார். தன் தோல் வலிமை. சாஸ்திரம் சொல்றது வாசுதேவ தருச்சாயம், உலகத்துக்கே நிழல கொடுக்கக்கூடிய வாசுதேவன் அவனே பூர்த்தியா வேணும்னு இல்லை, அவனுடைய தோளின் கீழே, அந்த நிழலின் கீழே ஒதுங்கினா போருமா இந்த உலகத்தை. அப்படிப்பட்ட தோல் வலிமை இருக்கிறவன் என்பருமா புஜபல பராக்கிரமம்னு சொல்லுவோம். உடனே ஆழ்வார் பார்த்தார், திந்தோள் மணிவண்ணா பல்லாண்டு. ஐயோ, அந்த தோளுக்கும் பல்லாண்டு. எதை பார்த்தா பயம் போகுமோ ஆழ்வாருக்கு அதை பார்த்தாதான் பயமே வரும். என்ன இப்படிப்பட்ட ஆழ்வார் இவர்? வயிறு பிடிக்கிறார். நமக்கு இது புரியறதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இப்ப நம்ம குழந்தைய வச்சுட்டு பார்த்தா, பெருமாளை நம்ம குழந்தையா பார்த்தா கொஞ்சம் புரியும். அப்புறம் நம்ம குழந்தை கொண்டு வந்துடக்கூடாது, இந்த குழந்தை நல்லா இருக்கணுமே, இட்டு போடலாமா, எத்தனை தோணும். ஆழ்வாருக்கு பெருமாள் அப்படி பார்க்கிறார். அப்படின்னா இவ்வளவு நாள் நாம் பார்க்கிற பார்வை, பெருமாள் என்னை ரட்சிக்க வந்தவர் என்று பெரியாழ்வார் பார்க்கிற பார்வை, நான் அவருக்கு ரட்சகன், அவரை காப்பாற்றணும், அவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு பிரீத்தியாலே சொல்லக்கூடிய வார்த்தை. மத்த ஆழ்வார்கள் அப்ப பண்ணலையா மங்களாசாசனம்? நம்மாழ்வார் பண்ணினார். ஐயோ, வாலும் வில்லும் கொண்டு வின் செல்வார் அப்படின்ட்டு பெருமாள் எடுத்துன்னு போறாரு, எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டு போறார், அவருக்கு பல்லாண்டு பாடுறார். ஆனா அவர்களுக்கு எல்லாம் எப்பொழுதாவது பண்ணுவது. ஆனா இந்த பெரியாழ்வாருக்கு இதுவேதான் லைஃப் ஃபுல்லா, யாத்திரையே இதுதான் அவருக்கு. அப்ப பெரியாழ்வார் இமயமலை ஸ்தானத்துல இருக்கார். மத்த ஆழ்வார்கள்லாம் கீழே கூழாங்கெல்லாம் மாறும்.
பெரியாழ்வாரையும் ஆண்டாளையும் பார்த்தா பெரியாழ்வார் கூழாங்கல் மாதிரி மாறிவிட்டார், ஆண்டாள் இமயமல் மாறி. ஏன்னா அப்படி பக்தியிலே பிறந்தவன்று தொடங்கி பிறந்த அன்னியிலேருந்து ஆண்டாளுக்கு ஏற்படக்கூடிய பக்தி. அதான் சொன்னார், அஞ்சு குடிக்கொரு சந்ததியா ஆழ்வார்கள் தம் செயலை மிஞ்சி நிற்கும் தன்மையனம் பிஞ்சாய் பழுத்தாளையாண்டாளை. அழகா சொல்ற, பிஞ்சாய் பழுத்தவள் ஆண்டாள். சின்ன குழந்தையா இருக்கிறச்சே பக்தி. ஆழ்வார்கள் எல்லாம் எந்த வயசுக்கு அப்புறம் வந்ததுன்னு கேளுங்க. அம்மா கொஞ்சம் லேட்டா தான் வந்தது. நம்ம கிட்டயே ஒரு சர்வே எடுத்தா தெரியும் எத்தனை வயசுக்கு அப்புறம் வர. கொஞ்சம் எல்லாம் ஆபீஸ் எல்லாம் முடிஞ்சு அப்புறம் தான் ஆரம்பிச்சது பொறுமையா. ஆழ்வார்கள் நிலை அப்படி இருக்கலாம். ஆண்டாள் ஆண்டாள் நிலை பிறந்தவன்று தொடங்கி அப்பலேருந்தே பக்தி தான் எம்பெருமான் இடத்துல. ஒரு நாளும் குறையாத பக்தி. அது நாள்தோறும் வளர்ந்திருக்கக்கூடிய பக்தி ஆண்டாள். பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாள். மத்தைய ஆழ்வார்கள் எல்லாம் எம்பெருமானாலே எழுப்பப்பட்டார்கள். மயர்வர மதிநலம் அருளினன். எம்பெருமான் ஆழ்வார் ஒவ்வொரு இடத்துல மயங்கி இருக்கிறச்சே இவர் போய் அனுகிரகம் பண்றார். திருமங்கை ஆழ்வார் சரித்திரம் நாம் கேட்டிருக்கோம், தொண்டரைப்படி ஆழ்வார் சரித்திரம் நாம் எல்லாம் கேட்டிருக்கோம். அற்புதம். அவர் எப்படி மயங்கி இருக்கிறச்சே எப்படி அனுகிரகம் பண்ணார் எம்பெருமான் அப்படிங்கிறது தெரியும். திருமங்கை ஆழ்வாருக்கு கொள்ளையடிச்சுட்டே இருக்கார். இவர் அழகா அங்க வரார், அங்க திருமணங்கொள்ளை அந்த இடத்துல இவர் பேர்ந்த கொள்ளையடிக்கணும்னு பிடிக்கிறச்சு அப்ப பெருமாள் அவருக்கு திருமந்திரார்த்தத்தை அருளுகிறார். இவர்கள் எல்லாரும் மயங்கி கிடக்க இந்த சம்சார உலகத்திலே பெருமாள் சென்று அவர்களுக்கு ஞானத்தை உபதேசிக்கிறார். ஆனா ஆண்டாள் எப்படின்னார், பெருமாள் படுத்துட்டு இருக்கார். நீலா துங்க ஸ்தனகிரிதடி சுத்தம். இந்த நீலாவனுடைய அங்க தெரிவிக்கிறார், பின்னாடி வரப்போறது நம்ம கழகம். சுத்து விளக்கரிய கோட்டுத்தால் கட்டின் மேல் மெத்தன்ன பஞ்ச சயனத்தில் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா. அந்த பெருமான பார்த்து இவர் சொல்றார் அழகா, வாய் திறவாய் தனகிரிதனை சுத்தம். உறங்கில் இருக்கிற எம்பெருமானை உத்போத்ய கிருஷ்ணம். எம்பெருமான எழுப்பி, எழுந்துரு. என்ன பாரார்த்தியம் சொம். நாங்கள்லாம் ஒன்று சொத்துப்பா, தேவரீருக்கு அடிமைப்பட்டவர்கள் நாங்கள்லாம். என்ன கேட்கிறார்? ஆமா சரி, அதனால என்ன, எப்ப எங்களை ஸ்வீகரிக்க போகிறாய்? மத்த ஆழ்வார்கள் எல்லாம் இந்த சம்சார மண்டலத்திலே மயங்கி இருக்க பெருமாள் போய் ஞானம் கொடுத்து, அடே நீ எனக்கு அடிமைப்பா. அப்ப திருமங்கை ஆழ்வார் சொன்னார், அப்பா நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். எப்படி எப்படியோ இருந்தேன், இப்பதான் தெரிஞ்சுட்டேப்பா. பாடினேன் வாணி அப்படின்னு சிறந்தார் ஆழ்வார் சொல்றச்சு. ஆனா ஆண்டாள் எப்படின்னா, உறங்குகிற எம்பெருமானை எழுப்பி, நாங்கள்லாம் உன் அடிமை, மறந்து கிடக்கிறாய், எப்பொழுது எங்களை கை கொள்ள போகிறாய்? உத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் சொம். இது என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஸ்ருதி சதசிர சித்தம். இந்த வேதாந்தங்களுடைய சிரசிலே சொல்லப்பட்ட அர்த்தம் இது. எல்லா வேதாந்தங்களும் சொல்றது அழகா. எவ்வளவு சொல்றது? தம் ஈஸ்வரானாம் பரமம் மகேஸ்வரம், தம் தெய்வதானாம் பரமம் தெய்வதம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. யஸ்யாஸ்மி பத்யுஹு நதமந்தரேமி யஸ்யாத்மா ஷரீரம் யஸ்ய பிருத்திவி ஷரீரம். இதெல்லாம் வேத வாக்கியங்கள். வேதம் என்ன சொல்றது? எல்லாம் என்னுடையது. எம்பெருமானுக்கு சரீரபூதமாக இருக்கக்கூடியவர்கள் நாம், அவனுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தாசபூதாக. நீ சொதசர்வே ஆத்மனஹா பரமாத்மனஹா. பரமாத்மாவிற்கு இந்த ஆத்மாக்கள் அனைவரும் தாசபூதர்கள். இதுல ஒருத்தர் கூட எக்ஸப்ஷனே கிடையாது. இப்படி எல்லாரும் அடிமைன்னு வேத வேதாந்தங்கள்ல வேத சிரசு ஸ்ருதி சத 100 ஸ்ருதிகளுடைய சிரசிலே சொல்லப்பட்ட அர்த்தத்தை சித்தம் அதை என்ன பண்ற ஆண்டாள்? அத்தியாபயந்தி. எம்பெருமானுக்கு சொல்லிக் கொடுக்கிற போய். என்ன ஆச்சரியம் பாருங்க, மத்த ஆழ்வாருக்கு பெருமாள் போய் சொல்ல வேண்டி இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ண, அப்புறம் கேட்கிறேன். ஆனா இந்த அர்த்தத்தை ஆண்டாள் போய் எம்பெருமான் சொல்றா. என்ன இங்க வந்து தூங்குறதுக்காக வந்துட்டு எங்களை எப்ப கை கொள்ள போகிறாய்? சித்தம் அத்தியாபயந்தி. அது மட்டுமானார், உச்சிஷ்டாயாம் ஸ்ரஜி நிகழிதம் யா பலகிருத்ய பூதே. மத்தவெல்லாம் பெருமாளை பார்த்து வரலாமா, உள்ள வரலாமா, அனுமதி உண்டா அப்படி கேட்கணும். ஆண்டாளுக்கு எப்படின்னா, சூடி கடைந்த மாலையை வச்சே கட்டில கட்ட உன்னை பலாத்காரம் பண்ணி அனுபவிக்கிறேங்கிறான். நான் சொல்றத கேட்கறீங்களா இல்லையா, இப்படி இருக்கணுமா இல்லையா அப்படின்னு கேட்டு எம்பெருமான் அப்படியே அப்படியேன்னு கேட்டு இருக்கிறவர் அழகா.
அப்படிப்பட்ட கோதாதஸ்யை நம இதம் அவள் பொருட்டு இந்த நமஸ்காரத்தை செய்கிறேன்னார் பட்டர். பூய ஏவாஸ்து பூயா, இந்த உயிருள்ளவரை அவளுக்கு நமஸ்காரம் சொல்லிட்டே இருக்கணும். நமஸ்காரம் நமஸ்காரம் கோதாவுக்கு நமஸ்காரம் இது சொல்லிட்டே இருக்கணும்னு காண்பிக்கிறார் அழகா அங்கிருந்து. அப்படிப்பட்ட விலட்சணையானவள் ஆண்டாள். ஆழ்வார்களுக்கெல்லாம் பக்தியில பெண் பாவத்தை ஏறிட்டு கொண்டு பாசனம் சொல்லும். தூது விடுறது, பெருமாள்கிட்ட பார்த்து ஐயோ இப்படி இருக்கேனே, என் நிலைமை உரையாயே, என் நீர்மை கண்டிரை இது தகாதுன்னு சொல்லணும். இப்ப பெண் பாவத்தை ஆண்டாள் ஏறிட்டுக்கணும். அதாவது மற்ற ஆழ்வார்கள்லாம். ஆனா ஆண்டாளுக்கு இயற்கையாகவே ஒரு பெண்ணாக இருக்கக்கூடியவள். மற்றவாளுக்கெல்லாம் அது வேஷமிட்டுக்கிறா போல, ஆண்டாளுக்கு இது வெள்ளமடையிலே பாயக்கூடிய விஷயமாக இருப்பது. ஒரு பெண் ஆண்மகனை காதல் கொள்வதுங்கிறது அது ஆண்டாளிடத்திலே பார்க்கலாம் பூர்த்தியா. ஆகையால எப்படின்னா பெரியாழ்வார் சின்ன கூழாங்கல் மாதிரி, ஆண்டாள் மறை மாதிரி உயர்ந்திருக்கிறார். பக்தியில பார்க்கிறச்சே ஆண்டாளின் உயர்த்தி இருக்கிறதே யாராலையும் பக்கத்தில் நெருங்க முடியாது. இதைத்தான் நம் ஆச்சாரியர்கள் ஆண்டாளின் மேன்மையை கொண்டாடுகிறார்கள். அவள் அருளி செய்திருக்கக்கூடிய திருப்பாவையும் அப்படிதான். 30 பாட்டாய். இது எப்படிப்பட்டதா இருக்கு? இது வேதத்தோட சமம். வேதத்தை சொல்ற அர்த்தங்கள் சிலவற்றை இது சொல்லும். இல்ல எப்படி சொன்னார்னா, வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ். வேதம் அனைத்துக்கும் வித்து. வேதங்கள்ல சொல்லப்படக்கூடிய அர்த்தங்கள்னா எங்கேந்து தோன்றினா ஆண்டா அருளி செய்த திருப்பாவையிலிருந்து தோன்றின. இதுதான் விதை. விதையிலிருந்துதான் விருட்சம் மரம் தோன்றி நிற்கும். அத போல விதையாக இருப்பது திருப்பாவை. விதைய திறந்து பாக்குறான், ஓபன் பண்ணி பாக்குறான். அங்கேருந்து என்ன மரத்துல கிளைய காணும், இன்னொன்னு காணும், எப்படி இருக்குல்ல, அதுல இருந்தான மரமே உண்டாச்சு. அத போல ஆண்டாள் அருளி செய்திருக்கக்கூடிய திருப்பாவை நம் கண்களால பார்க்கறச்சே ஒண்ணும் புரியாது. குருவாச்சாரியர் அருளி இருக்கக்கூடிய வியாக்கியானத்தை பார்த்தா புரியும். திருப்பாவைக்குதான் அதிகமான வியாக்கியானம். 3000 படி, 6000 படி, 4000 படி, 2000 படி, சுவாபதேசம், இன்னும் வாமாவலைஜியர் அருள் செய்திருக்கக்கூடிய இன்னொரு வியாக்கியம். இத்தனையோ வியாக்கியானங்கள் திருப்பாவை. பெரியவாச்சான் பிள்ளை அருளி செய்த வியாக்கியானம் 3000 படி, அழகிய மணவாள பெருமாள் நாயனார் அருளி செய்திருக்கக்கூடிய வியாக்கியானம் 6000 படி, ஆய் ஜனன்யாச்சாரியர் என்கிற ஆச்சாரியர் அருளி செய்திருக்கக்கூடிய வியாக்கியானம் 4000 படி, 2000 படி. இதுல சுவாபதேசார்த்தங்கள் காட்டியிருக்கக்கூடியவர்கள் ஆச்சாரியர்கள். தொட்டையாச்சார சுவாமின்னு அவர் காட்டியிருக்கார். வானமாமலைஜியர் தனியா இதற்கு வியாக்கியானம் அருளி இருக்கிறார். இன்னும் தோன்ற அது எடுக்க கிடைக்கக்கூடிய அர்த்தங்களை நிரம்பியது திருப்பாவை. திருப்பாவையில ஒரே ஒரு வியாக்கியானத்தினுடைய அர்த்தம் 6000 படியில் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் அருளி செய்த அர்த்தத்தை கேட்பதற்காக மட்டும் நாங்கள் குறைஞ்சது 2.5 வருஷம் கேட்டோம். ஒரு நாளும் 1 மணி காலம் கேட்டோம். இந்த கிரந்தம் 5 வியாக்கியானத்தோட சேர்ந்து 30 பக்கம் பிரிண்ட் பண்ணா 5-10 பக்கத்துக்குள்ள வந்துடும். ஆனா இதனுடைய வியாக்கியானம் 850 பக்கம். இதனுடைய பூர்த்தியா இருக்கக்கூடிய எத்தனை அர்த்தங்களை சுமந்திருப்பது திருப்பாவை. பாட ஆரம்பிச்சா ஒரு 15 நிமிஷம் 1/2 மணி நேரத்துல முடிச்சுடும். வேதம் அனைத்துக்கும் வித்தாகும். ஆண்டார் அருளி செய்திருக்கக்கூடிய இந்த மாலை இருக்கிறதே, பாக்களாலே எம்பெருமானுக்கு சூடி கொடுத்த மாலை இருக்கிறதே, வேதாந்தத்துக்கு விதையாக அமையப்பெற்றிருக்கக்கூடியது. இப்ப இந்த சாரார்த்தங்களை நாம் அறிந்து கொள்ளணும்னு சொன்னா எவ்வளவு ஒரு உயர்ந்திருக்கக்கூடிய மகிழ்ச்சி. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஞானம் கிடைக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு மனசு ஆனந்தத்துல இருக்கு. எவ்வளவுக்கு எவ்வளவு அஜ்ஞானம் இருக்கிறதோ, அறிவிழந்து இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மனசு வேற ஒரு விஷயத்துல கவலையிலையோ பயத்திலையோ சோகத்திலையோ மூழ்கி. ஆண்டாளின் உயர்ந்த அர்த்தங்களை இந்த அறிவு பெற பெற எவ்வளவு ஆனந்தம் ஏற்பட்டிருக்கு. இதைத்தான் ஆச்சாரியர்கள் நமக்காக அருளி செய்திருக்கிறார்கள். திருப்பாவைங்கிறது எதற்காக வந்தது? இது ஒரு விரதம். மார்கழி மாசத்துல ரொம்ப விடியற்காத்தால பொழுதுல எம்பெருமானை எழுந்து கொண்டு அழகா போயிட்டு வருதுங்கிறது ஒரு விரதம். இது எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இது மேலையார் செய்வனகள் அப்படின்னு பெரியோர்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்திருக்கக்கூடிய விஷயம். இது என்ன, எதற்காக இது அப்படின்னா, ஒரு நல்லது உயர்ந்தது கிடைக்க வேண்டும் என்பதற்காக. இது எதற்காக ஏற்பட்டதுங்கிற ஒரு கிரமத்தையும் காண்பிக்கிறார். இந்த விரதத்தை ஆண்டாள் ஏன் பண்ணுகிறாள், எதனால் பண்ணுகிறாள் அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகா தெரிவிக்கிறார்கள். எம்பெருமான் கிருஷ்ணனாக திருவவதாரம் பண்ணி அங்கே பிருந்தாவனத்துல கோகுலத்துல திருவாய்ப்பாடியில எழுந்தருள் இருக்கக்கூடிய சமயத்துல எப்பொழுதும் இந்த கோப ஸ்திரீகளோட எம்பெருமான் கலந்து பரிமாறுவதை கண்டு அங்க இருக்கிற பெரியோர்கள் கோப விருத்தர்கள்
அவர்களுக்கு பொறுக்க முடியல. இன்னும் எப்ப பாரு கிருஷ்ணன் இப்படியே இருக்கான், தூர்த்தனா இருக்கான், கண்டதெல்லாம் ஒரே இந்த பெண் பிள்ளைகளோட சுத்துறதே இருக்கு. அதனால என்ன பண்றாங்க, 5,00,000 பெண் பிள்ளைகளையும் அவர்கள் ஒரு நிலவரையிலே வைத்து அடைத்தார்கள். அவர்கள் வெளியில போகாதபடி அடைச்சு வச்சா. கிருஷ்ணனோட சேரக்கூடாது அப்படின்னு பண்ணினான். இவர்கள் செய்த பாக்கியம், அந்த ஊருக்கு மழையே இல்லாம போயிடுச்சு. ஏன்னா அப்பதான் ஒரு விரதம் எடுக்க வேணும்னு வரும். அப்ப பெரியோர்கள் எல்லாம் சேர்ந்து வருவா. மழை பொழிய வைப்பது உலகத்துல எதை வேணா பண்ணிடலாம், மழை பொழிய வைக்கணும். அதிகமா வந்தாலும் பயப்படுறான், வரவே ஐயோ இல்லையே. இந்த மழை பொழிவதற்குண்டானது எப்பன்னா தர்மங்கள் நிலைநிறுத்தினால்தான் அது பொழியும். நாம எப்ப தர்மத்தை விட்டுட்டோமோ அப்ப அது தொடர்வதுன்னு முடியாது. வான் சிறப்பு இதுக்குன்னே ஒரு அதிகாரம் திருக்குறள் முதல்லயே வந்துடும் முன்னாடி. ஏனர் மழையினால் ஏற்படுகிற பயன், நீ கொடுக்கிற ஹவிஸ் இருக்கு, இது தேவர்களுக்கு கெடுக்கணும் சொல்ற அழகா. நீ மழையே அந்த ஹவிஸுக்கு காரணம், ஹவிஸே இந்த மழைக்கு காரணம். அவர் சொல்றார் மழை இருந்தா தான் ஹவிஸையே கொடுக்க முடியும். எவ்வளவு ஆஸ்திகமான கருத்துக்கள் சொல்லப்படுறது, உயர்ந்திருக்கக்கூடிய சாஸ்திரம் சொன்ன கருத்துக்கள் அங்கே காட்டப்படுகின்றன. திருக்குறள்ங்கிறது சாஸ்திரம் சொல்றது பல இடங்கள். இப்ப முறைப்படி தர்மங்களை கடைபிடிக்க ஓடும், அப்பதான் அந்த மழை பொழியும். இப்ப கூடாதுன்னு இவர்கள் அடைத்து வைக்க கடைசியா அந்த அப்போ இப்ப என்ன பண்றதுன்னு கேட்ட, சரி இப்ப பாவை நோன்பு மொட்டலாம், இந்த பெண் பிள்ளைகள் எல்லாரையும் சேர்த்து வைத்து விடியற் காத்தால நோன்பு நோற்பதற்கு ஒரு தலைவன் வேணும். கடகன்னு பேரு, தலைவனாக சேர்ப்பவனாக இருக்கணும். இது யாரை பிரார்த்திக்கலாம்னா கிருஷ்ணனை போய் பார்க்கிறா, கிருஷ்ணா நீ தான் இருந்து நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு கேட்கறதே கிருஷ்ணன் சொல்றாரு. இதுக்கெல்லாம் எனக்கு நாடி இல்லை, டைம் இல்லை. எப்பவுமே முதல்ல கேட்கறச்சே அதை அக்செப்ட் பண்ணிடக்கூடாதான். அப்புறம் பார்க்கலாம் அப்புறம் பார்க்கலாம் அப்புறம் பார்த்துட்டே இருக்கு. யார்கிட்ட படிக்கணும்னா கிருஷ்ணன் தான் படிக்கணும் போல் இருக்கு. ஏன்னா முதல்ல நாங்க இருக்கிறச்சே நீங்க தானே பிரிச்சேடுங்க. யோசிக்கிறான் கிருஷ்ணன். அண்ணே அவர் சொல்றா, இல்ல இல்ல நீர் தான் பண்ணணும், வேற வழி கிடையாது, நம்ம ஊருக்கு மழை பொழியும்னா நீர் தான் பண்ணியா. சரி போனா போறது, நீங்க இவ்வளவு கேட்கறதுக்காக ஒத்துக்கிறேன். அவருக்குள்ளேயே திருவிழா அதுதான், எப்ப எல்லாரோடையும் சேரலாம்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கார். ஆனா இவர்கள் இப்படி சொன்னதுனால பொறுமையா சரி ஒத்துக்கிறேன்னு சொல்லி இவர்கள் எல்லாரும் சேர்ந்து அதிகாலை கூடுதல நடக்கக்கூடிய ஒரு விரதம். இந்த விரதத்துல எம்பெருமானோட கலந்து பரிமாறக்கூடிய இந்த கோபிகைகள் எல்லாம் ஆனந்த மிகுதியாலே இவர்களுக்கு நற்கேடு ஒண்ணாது. நற்கேடுன்னு சொன்னா நல்ல கெடுதல், ஒண்ணு கெடுதல்னு சொல்லணும், இல்ல நல்லதுன்னு சொல்லணும். இதெல்லாம் நல்ல கெடுதல், நற்கேடு. நற்கேடு கெட ஒண்ணாது அப்படின்னா ஆனந்தம் மிகுதியால கூட உயிர் பிரியும். ஏதோ உட முடியாம வாழ்க்கையில கஷ்டப்பட்டு படுத்துட்டு இருக்க, அவர் பாவம் பணமே ரொம்ப இல்ல, கஷ்டப்பட்டு இருக்க. அப்ப யாரோ ஒருத்தர் ஓடி வந்து நீர் கேரளா போறச்சே லாட்டரி கேட்ல வாங்க 10 லட்சம் விழுந்திருக்கு, எனக்கா 10 லட்சம் வாங்க போச்சு, அவ்வளவுதான். அவர் அந்த டிக்கெட்டையும் பார்க்கல, பணத்தையும் பார்க்கல. ஏன்னா ரொம்ப திடீர்னு அப்படி சொல்லக்கூடாது, ரொம்ப ஆனந்தமா இருந்தாதான் நற்கேடு கெட ஒண்ணாது. கிருஷ்ணனோட கலந்து பரிமாறி இருக்கிறச்சே எம்பெருமான் யோசித்தான், இவர்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் மறைந்தான். இப்ப மறைந்த உடனே அப்ப சொல்றான், நீங்க எல்லாரும் கிளம்பி போய் படுத்துக்கோங்க, காத்தால திரும்பி புறப்பட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அவரவர்கள் புறப்பட்டு போக அடுத்த நாள் புறப்பட்டு வரச்சே இதைத்தான் திருப்பாவை விரதமாக ஆண்டாள் கடைபிடிக்கிறார். ஆண்டாளே இப்படி இதை கடைபிடிக்கணும் அப்படின்னு கேள்வி எழுந்ததுன்னா, ஆண்டாளுக்கு பக்தியில எம்பெருமான இடத்துல போய் நின்று பேசணும். எந்த பெருமான இடத்துல, அவள் பிறந்த ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர், இங்க படுத்துட்டு இருக்கிற பெருமாள் வடபெரும் கோயிலுடைய ஆந்திர பெருமாள். நமக்கெல்லாம் பக்தி எங்க நிற்போம், ஸ்ரீரங்கநாதத்துல தானே போய் நிற்போம். அங்க போய் அந்த பெருமாள்கிட்ட போய் நிற்கலாம். இந்த பெருமாளை பார்த்து, என்ன பெருமாளே எப்படி இருக்கேனா அப்படின்னு அவர்கிட்ட பேசச்சே அவர் ஒன்னும் பேச மாட்டேங்க. அவருக்கு என்ன பேர், அக்ஷா சமாதி. ஆண்டாளுக்கு தெரியாதோ அவர் பேச மாட்டாள்னு? நம்ம போல இல்லை. ஏன்னா நாம தெளிந்து போவோம், இத்தனை டயத்துக்கு போனோம், முடிச்சாச்சுன்னா இங்க வெளில ஓடி வரணும். என்ன பண்ணிருந்தார் அவர், அவரை பாத்திர இல்ல, அவர் என்ன பார்த்திருப்பார். இப்ப அதான் சொல்றாங்க கோயில்ல விளக்கம், எங்கெல்லாம் சரியா உங்களை அவர் பார்த்துட்டார், போயிட்டு வாங்க. அவ்வளவு அழகா சொல்லிடுறா பதில். பரவாயில்லையே, தாற்பயார்த்தமா பேசுறாளே, டிக்கெட் குறையக்கூடாது. அப்படி வெளில வந்துடுறா கிடுகிடுன்னு வேகமா. இந்த ஆண்டாளுக்கு தெரியலையானா இல்ல, அவள் கேட்கிறா பெருமாளை பார்த்து, பேசும் எழுந்துரும். அழ்வார் சொல்றாரு, கிடந்தவார் எழுந்திருந்து பேசு வாழி கேசனே. கிடந்தவார் எழுந்திருந்து அப்படி பேசு, எழுந்துரு அப்படின்னு கேட்கிற. இதுதான் தொண்டரைப்படி ஆழ்வார் ஸ்ரீரங்கத்தினுடைய கோயில் வாசல்ல நிக்கிற வரவாளர்கள் கிட்ட வெளியில வாசல்ல நிக்கிறார். வந்தவாள்லாம் பார்த்து எனக்கு ஒரு மருந்து கொடுங்கோ, மருந்து கொடுங்கோ அப்படின்னு.
என்ன மருந்து இங்க போய் கேட்கிறே, என்ன மருந்து வேணும் அப்படின்னா, இப்படி பெருமாளை சேவிக்க போறச்சே எப்படி ஒரு குறையாத அந்த உடலோ உள்ளமோ இல்ல முகமோ எதுவுமே கொஞ்சம் கூட மாறாத திரும்பி வரச்சையும் அதே மேனாமலுக்கோட வெளியில வரேளே, எனக்கு கொஞ்சம் மாத்திரை கொடுக்கூடாதான்னு எப்படி அப்படி அனுபவிக்கிறேன். அழ்வார் சொல்றார், இந்த எம்பெருமான் கிடந்திருக்கக்கூடிய கிடந்ததோர் கிடக்கை கண்டும் எம்பெருமான் படுத்திருக்கக்கூடிய விஷயத்தை கண்டா எனக்கு என்ன ஏற்படுகிறதுன்னா, உடலென குருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே. உடலெனக்கு உருகுமாலோ, மனசு உருகல, உடலே உருகி போகிறது. நீங்கள் எப்படி கட்டடியாமல் வருகிறீர்கள்? பெரியவாச்சான்களை வியாக்கியானம் கேட்கிறார். எப்படி வர முடியாது உங்களால? இந்த ஆண்டாளுக்கு அது தெரியும். பெருமாளை போய் பார்த்தா எடுத்து பேசு, பேசாம இருக்க. அர்ச்சாவதாரம் அல்லி, அர்ச்சா சமாதின்னு யார்கிட்டையும் வாய் திறந்து பேசுவதில்லை. அவர் பார்த்தா ஆண்டாள் இந்த பெருமாள் பேசாததுக்கு நம்ம கிட்டதான் ஏதோ குறை இருக்கு போல் இருக்கு, நம்ம தான் இவரை சரியா அனுபவிக்கும்படியா பண்ணல போல் இருக்கு. அப்ப என்ன பண்றது, இந்த பெருமாள் எப்படி பேச வைக்கிறது அப்படின்னு யோசித்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஆண்டாள் இந்த எம்பெருமானுடைய அனுபவத்தை பெற்றவர்கள் யாரேனும் உண்டோ, பெருமானோட கலந்து அவளுக்கு அந்த பெருமானோட கட்டிட்டு விளையாடணும், பெருமானோட பேசி மகிழணும், அவரோட சேர்ந்து உண்ண வேண்டும், இந்த மாலைகள் சூட்டி மகிழ வேணும், இதெல்லாம் அவருக்கு பண்ணணும்னு ஆசை. ஆனா பண்ண முடியல, அந்த பெருமாள் பேசல. ஆண்டாள் யோசிக்கிறா, இதெல்லாம் பண்ணினவர்கள் யாரேனும் உண்டோ. முன்னாடி யாராவது நாம ஆசைப்பட்டதை யாராவது அனுபவிச்சிருக்காங்க. ஆமா, கோபிகாஸ்திரிகள் எல்லாம் பண்ணிருக்கா, கிருஷ்ணனோட ராசரியில பண்ணிருக்கா, எபெருமானோட ஆனந்தமா அனுபவிச்சிருக்கா. எப்படி அனுபவித்தார்கள் அப்படின்னு பார்த்தா அவள்லாம் கிருஷ்ணனை ரொம்ப அழகா அனுபவித்திருக்கக்கூடிய விதங்களை காண்பிக்கிறான். நான் கிருஷ்ணனாட்டம் வேஷம் போட்டு இருக்கேன், அனுகாரம் பண்ணி அனுபவித்தவர்கள் உண்டு. இப்படி எல்லாம் அதை வார்த்தை சொல்லச்சே ஆண்டாள் யோசிக்கிறா, அப்படிப்பட்ட அனுகாரத்தை பண்றதுக்கு பதிலா அவளுக்கு முதல்ல ஆசை என்னன்னா, எம்பெருமான் இருக்கக்கூடிய பிருந்தாவனம் திருவாய்ப்பாடி போய் அவன் நடந்த அந்த பூமிகளை பார்த்தாவது தரிக்கலாம்னு யோசிக்கிறச்சே பெண் பிள்ளை போக முடியல. இங்கேருந்து அவ்வளவு முடியாத காரியம். சரி பரவாயில்ல, அவர்களை அவ கிருஷ்ணா போல வேஷம் போட்டுட்டாலே அந்த மாதிரி பண்ணலாமான்னா, கிருஷ்ணனை போல இல்ல, கிருஷ்ணன் அடியவர்களை போல வேடம் இடக்கொள்ள வேண்டும்னு ஆசைப்பட்டுதான் தானும் அந்த கோபிகா ஸ்திரீகளை போலே உறுத்தியாக தன்னை பாவித்துக் கொள்ளுகிறாள் ஆட்டம். அந்த ஊரே திருவாய்ப்பாடி, எந்த ஊர், ஸ்ரீவில்லிபுத்தூருங்கிற ஊர் திருவாய்ப்பாடியாகவும், அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் கோபிகா பெண்களாகவும் தன்னையும் அந்த கோபிகா ஸ்திரீயில் ஒருவராகவும் பாவித்து, அங்க இருக்கிற கோயில் இருக்கு, அதுதான் நந்தகோபருடைய திருமாளிகை, அதுக்குள்ள இருக்கிற வடபெரும் கோயிலுடைய பெருமாள் இருக்காரு, அவர் தான் கிருஷ்ணன். இப்படி நினைச்சுன்னு எல்லாரையும் சேர்த்து அங்க போய் எழுப்புறானா. எல்லாருமா சேர்ந்து அந்த பெருமாளை போய் எழுப்புவோம். அதுதான் அந்த திருப்பாவை. இது ஒரு நோர்க்கிறோம்னு இவர் நோர்க்கிறாளே, உண்மையா நோக்கிறாளா, எதான பண்ணாளா? இல்ல, பொய்யே நோர்க்கிறோம், இவள் பண்றதெல்லாம் பொய்யாகத்தானே இருக்கும்படி. அப்படின்னா என்ன இருக்கும், இந்த விரதம் பண்றச்சே எனக்கு இதுல ஆசை, இந்த பலம் வேணும்னு சொல்லி நோக்க வேணும். அப்படி இல்லாத பாவனா பிரகர்ஷத்தாலே இவர் இந்த பாவனையாலே சொல்லி பண்ணும்படியா இருக்கேன்னார். இது பண்ணலாமான்னார், பண்ணலாம். ஏன்னார், கல்யாண காலத்திலே மரண பரியந்தமான காலத்துல வரைச்சே போய் சொல்லலாம். சாஸ்திரம் சொல்றது அழகா, இப்படி சொல்றது ஏற்கும்படியா இருக்கும். இப்ப இங்கே இவள் எம்பெருமானை அடைய வேண்டும், கடைசி ஆண்டாள் திருக்கல்யாணத்தோட முடிய போறது அழகா. ஆண்டாள் சொல்லும்படியான வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா, எம்பெருமானுக்கு உகப்பான வார்த்தையாக இருக்கிறது. முன்விழுந்தவர்கள் பின்விழுந்தவர்களை எழுப்பிக் கொண்டு எல்லாருமாக சேர்ந்து எம்பெருமானை அனுபவித்து அதனால் தான் பெற்ற பேற்றை காண்பிக்கிறாள் திருப்பாவை. திருப்பாவை பூர்த்தியா படிச்சு பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரையா எழுப்பிட்டு போய் கடைசியா அங்க எம்பெருமான் இடத்துல இருந்து ஆண்டாள் பெற்ற பேரு அழகா கடைசியா முடிக்கிறாங்க. திருப்பாவை சொல்றவாளுக்கு எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் ஆண்டாள். இந்த உயர்ந்த திருப்பாவை ஆகிற இந்த திவ்ய பிரபந்தம் இருக்கு, எல்லா திவ்யதேச எம்பெருமான்களும் இந்த மார்கழி 30 நாளும் தப்பாது கேட்பவர்கள். திருவாராதனத்தோட கண்டிப்பா கேட்காம விடியற் காலை பொழுது அந்த திவ்யதேச பெருமான்கள் இல்ல, நம்ம அகத்துல இருக்கக்கூடிய பெருமாளும் கேட்போம். திருப்பாவையை விடிகாத்தால எழுந்து கேட்கறதுங்கிறது அவருக்கு ரொம்ப பிடிச்ச விரதமாக இருக்கும். உற்சவம்ங்கிறது 3 நாள் உற்சவம், 5 நாள், 7 நாள், 9 நாள் சாஸ்திரம் சொல்லி கொடுக்குறது. ஆனா மிகப்பெரிய உற்சவம் எதுன்னா இருக்கிறதுலயே 30 நாள் திருப்பாவை தான் மகோத்சவம். இருக்கிறதுலயே பெரிய உற்சவம் 30 நாள் கொண்டாடும்படி நாம யோசிக்கிறது உண்டு. இந்த மார்கழி ஆண்டாள் 30 நாள் உற்சவங்கிறா போல
தை மாசம் ஒரு ஆழ்வாருக்கு பொய்கை ஆழ்வார் நீர் வச்சு, மாசி மாசம் ஒரு ஆழ்வாருக்கு கொடுக்கலாமான்னா கொடுக்கவே இல்லை. என்ன பண்ணிட்டார், ஆண்டாள் ஒருத்திக்கு தான் ஒரு மாசம் பூர்த்தி. அவளோட செய்த திருப்பாவைக்கு மட்டும்தான் 30 நாளும் உற்சவமாக கொண்டாடக்கூடியது. இப்போ உயர்ந்திருக்கக்கூடிய வேதமனைத்துக்கும் வித்தாக இருக்கக்கூடிய திருப்பாவையின் ஆழ் பொருள்களை நம்முடைய ஆச்சாரியர்கள் நாமெல்லாம் அறிந்து தெளியும் வண்ணமாக காட்டுகிறார்கள் அந்த அர்த்தங்களை. இவ்வளவு பக்கங்களை கொண்டு அந்த அர்த்தங்களை அருளி செய்திருக்காங்கன்னா எவ்வளவு ஆழமான அர்த்தங்கள் இருக்கும் அந்த திருப்பாவை. அதைத்தான் நாம் நாள்தோறும் அனுபவிக்க இருக்கிறோம். இது ஒரு விரதமாக கை கொண்டது. அப்படியே சொல்ற ஆண்டாள் 30ம் தப்பாமே. என்ன கேட்கறச்சே, சுவாமி சொன்னது 30ம் தப்பா? அப்படி இல்லை, தவறாமல் அப்படின்னு அர்த்தம் அந்த இடத்துல. நாம பாட்டுக்கு நல்ல வேலை நம்மளை வியாக்கியானம் பண்ண சொல்ற சொன்னோம்னா நமக்கு கேட்கிற தமிழ் அது எதையோ கேட்கிறோம், தமிழ் கட கட கடன் எழுதி ஆச்சாரியர்கள் நமக்கு வியாக்கியானம் பண்ணி கொடுத்துருக்கோம். 30 பாசுரமும் தப்பாமல் இருக்க வேண்டும். ஏன் சுவாமி ஒரு நாள் 2 நாள் தப்பினா என்ன போடுது, விட்டா என்ன போடுது? நல்ல அழகான நெக்லஸ் வாங்கி மாட்டிக்கரிச்ச 2 ரத்னம் மட்டும் நடுவில் இல்லாம வாங்கும். நாளைக்கு யாரா வரைச்சே முடிஞ்சா பாக்குற வாழ்க்கை காமிச்சுட்டே வாங்க புது நெக்லஸ் இப்படி கையை வரும் அப்படி வச்சுட்டா போறோம், அவன் எல்லாம் பார்த்துப்பாங்க. இப்ப 28 ரத்னங்கள் பதிஞ்சிருக்கேன்னு யாரும் கேட்க மாட்டான். வரைச்சையே என்னடுவா என்ன கேட்பா, இன்னும் 2 காணுமே, 2 காண போச்சு எங்க போச்சு அப்படின்னு தான் கேட்பேன். அது போலதான் இங்க 30ம் தப்பாமே, 30லே ஒன்றும் விடாதபடி நாம் அவசியம் அனுபவிக்க வேண்டும் என்றுதான் நம்முடைய ஆச்சாரியர்கள் நமக்கு திருப்பாவியினுடைய ஏற்றத்தை காண்பித்திருக்கிறார்கள். நான் மட்டும் இல்லை, நம்மை சேர்ந்து இருக்கக்கூடிய பல பேருக்கும் அவசியம் சொல்லி அழைத்து வரலாம். முடிஞ்ச உடனே பிரசாதங்கள்லாம் கூட வச்சுட்டு இருக்கா போல் இருக்காங்க. அகையால எதை காரணம் காமிச்சு வந்தாலும் பரவாயில்ல, திருப்பாவை கேட்க வேண்டும், 30 நாளும் கேட்க வேண்டும், ஒரு விரதமாக கொண்டு கேட்க வேண்டும். இத நம்ம எல்லாருக்கும் சொல்லி புரிய வைக்கணும். ஏன்னா இந்த காலக்ஷேபம் கேட்கறச்சே பெரியோர்கள்ட்ட அடிப்பணிந்து பல சமங்களை கடந்து கேட்கணும். அவர்கள் எவ்வளவு அர்த்தங்களை கிரகிச்சிருப்பா அதை புரிஞ்சுட்டு கேட்கணும். இப்ப இங்க எளிமையா அதை 30 நாள்ல கேட்க போறோம். நித்தியம் 1 மணி நேரம் சொல்லி அழகா சுலபமா கேட்க இருக்கிறோம். ஆகையாலே ஒரு நாளும் தவறாதபடி இன்னும் பல பேரையும் சேர்த்து அழைத்து அடியார்கள் எல்லாரோடும் வந்து கேட்க வேண்டியது என்பது கட்டாயமாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டியது. ஆண்டாளுக்கு பெருமை பூமாலை மட்டும் சொல்லி கொடுத்தவள் அல்ல, பாமாலையும் சேர்த்து கொடுத்தாள். இந்த பாமாலையில திருப்பாவையில 30 பாசுரங்கள்ல 30 பாசுரங்கள்லேயும் ஆண்டாள் எம்பெருமானை நமக்கு காட்டியுள்ளக்கூடிய விதம் ரொம்ப அற்புதம். இந்த திருப்பாவையில ஆச்சாரியர்கள் எப்படி பண்ணுவான்னா மேலெடுத்து சொல்லக்கூடிய அர்த்தம் வேற, உள்ள ஆழமா பார்த்தா உள்ள இருக்கிற உள்ளுரை பொருள். சம்ஸ்கிருதத்துல சுவாபதேசம். இப்ப தமிழும் கஷ்டமா இருக்கும், சம்ஸ்கிருதமும் கஷ்டமா இருக்கும். உள் உரை பொருள் அப்படின்னா உள்ளே தோன்றி இருக்கக்கூடிய பொருள். அப்படிப்பட்ட சுவாபதேச அர்த்தங்களை நமக்கு எடுத்து காண்பிக்கிறார்கள். அதை தவிர இன்னும் பெரியோர்கள் எல்லாம் ஆழ்வார்களை எப்படி காண்பிக்கிறது, ஆச்சாரியர்களை எப்படி காண்பிக்கிறது, இப்படின்னு பலவாறாக திருப்பாவையினுடைய மேன்மையை காண்பித்திருக்கிறார்கள். சோ வருஷா வருஷம் இந்த திருப்பாவையில இன்னும் அர்த்தங்களை விசேஷமாக, அதாவது அதுல ஆழமாக சொல்லக்கூடிய அர்த்தங்களை அழகா எப்படி காண்பிக்கலாம் அப்படின்னு ஆச்சாரியர்கள் இன்னும் உகந்து சொல்லி இருக்கிறார்கள் நமக்கெல்லாம். அடியன் இந்த வருஷம் எப்படி யோசிக்கிறேன்னா, திருப்பாவையும் ஸ்ரீராமாயணம், திருப்பாவையில எப்படி அந்த ஸ்ரீராமாயண அர்த்தங்களும் நமக்கு பேரும்படியாக இருக்கு, எப்படி ஆழ்ந்த அர்த்தங்கள் அதை தனியா கேட்கணும்னு ஆசை இருக்கலாம். இந்த திருப்பாவை கேட்கறச்சே அதோட சேர்ந்து நாம் அனுபவிக்கிறச்சே இதனுடைய மேன்மையும் ஸ்ரீராமாயணத்தினுடைய தாத்பரியார்த்தங்களும் தெரியும்படியாக பெரிய பெருமான் நமக்கு கிருபை செய்ய வேணும். அவர் தான் கிருபை பண்ணணும். வேதவேத்தியே வரே பும்ஷி ஜாதே தசரதாத்மஜே வேதஹா பிராச்சேதசாத் ஆசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா. வேதவேத்தியன் புறப்பட்டு ராமனா பிறந்தான், வேதமே ஸ்ரீராமாயணமா பங்கெடுத்து. இந்த போல பூமி பிராட்டி ஆண்டாளா அவதரிச்சா, அவருடைய கானம் அழகா திருப்பாவையா அமைய பெற்றிருக்கிறது. இது வேதம் தான், இது வேதமனைத்துக்கும் வித்தாக இருக்கக்கூடியது. அங்க வேதத்தை அருளி இருக்கக்கூடிய அந்த, அதாவது ஸ்ரீராமாயணத்தோடு இருக்கக்கூடிய வால்மீகி பூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஷ்ய கவிதாசாக்காம் வந்தே வால்மீகி கோகிலம். வால்மீகிக்கு அங்க இருக்கக்கூடிய பிரம்மாவினுடைய அனுகிரகம், நாரத பகவானுடைய உபதேசம் முடியும்பா கண்ணு அப்படின்னு சொல்ல நிஷாத பிரதிஷ்டாந்தம் மகமஹா சாஸ்வதி சமாஹா என்று வரக்கூடிய ஸ்லோகம் மான்னு தொடங்கி 2 எத் கிரௌச்ச மிதுனாதேகம் அவதீஹி காமமோகிதம். 2 கிரௌச்ச பறவைகள், அதுல ஒன்னு அடிச்சுட்டான் வேடன், இன்னொன்னு அப்படியே துடிதுடிச்சு போடுறது. இந்த ஸ்லோகத்துல சொல்ற வார்த்தை ஸ்லோகமா வந்தது வால்மீகி.
சொன்னார், இது ரொம்ப சுபமான விஷயம். அப்படின்னா பெரிய பிராட்டியார சொல்லி தாயார குறிச்சு ஆரம்பிச்சிருக்க, நல்லா பண்ணு, ஸ்ரீராமாயணம் அற்புதமா பண்ணு அப்படின்னு சாக்ஷாத் அந்த வார்த்தையை சொல்லி அவருக்கு தெம்பு கொடுத்தவர் யாருன்னா நான்முகன் ராஞ்சு விரிஞ்சாதயா. ரொம்ப பழமையானவர்னு கேட்டா இருக்கிறதுலயே பிரம்மாதான். அவர் தான் ஓல்டஸ்ட் சதுர்முகன். ஆனா ஆண்டாளுக்கு என்னன்னா எம்பெருமான் அருளாலே கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஞானம் அப்படி இல்ல, இவள் பெற்று தான் அவனுக்கு கொடுக்கிற அளவுக்கு இருக்கிறான். அத்தியாக பயந்தி. அவள் சொல்லக்கூடிய வாக்கியம்னா எவ்வளவு உயர்ந்ததா இருக்கு. ஸ்ரீராமாயண அர்த்தங்கள்லாம் இயற்கையாகவே கிடைக்கப்பட்டிருக்கக்கூடியது ஆண்டாளின் திருப்பாவையில. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாசுரத்தை நாம் அனுபவிக்க இருக்கிறோம். இன்றைக்கு முதல் நாள் முதல் பாசுரம். கொஞ்சம் அவதாரிகையினால கொஞ்ச நேரம் எடுக்கும்படியாக நமக்கு இருந்தது. இந்த முதல் பாசுரத்தினுடைய அர்த்தங்களை கொஞ்சம் எளிமையாக பார்த்து நாளைக்கு தொடர்ந்து இந்த முதல் பாசுர அர்த்தங்களை தொடர்ந்து பார்ப்போம். உங்களுக்கு சௌகரியமா 1.25 மணி நேரம் தான் வச்சிருக்கா. இதற்கு மேலையும் இல்லை, ரொம்ப குறைச்சலும் இல்லாதபடி. ஏன்னா ரொம்ப நாள் இருக்கிறதும் சிரமமாயிடும். கேட்டுட்டே இருப்பா, திடீர்னு எங்க போச்சு நான் கேட்கிற அர்த்தங்கள் அப்படி மேல போயிடுச்சு, இப்படி உள்ள வச்சாதான் இங்க உள்ள நுழையும் அப்படிங்கிறது ஏற்படுங்கிறதுக்காகவே குறுகிய நேரம் தான் வச்சிருக்கோம். ஆகையால இந்த குறுகிய நேரத்துல நம்மளால இந்த உயர்ந்த அர்த்தங்களை பெறுவது என்பது நம்முடைய சந்ததிகளுக்கும் பயன் தரக்கூடியது. நம்ம சொன்னோமே, விதவிதமா பண்றது இருக்கு. யஜ்ஞ யாகாதிகள் இருக்கு, பூஜை முதலானவைகள் இருக்கு, திருவாராதனம் முதலானவைகள் இருக்கு, தான தர்மாதிகள் எத்தனையோ இருக்கு. இது எல்லாம் கடந்து ஒரு திருப்பாவையாகிற இது ஒரு யஜ்யம் இருக்கு. இது வாக்கியம்னு, வாக்காலே செய்யக்கூடிய உயர்ந்த யஜ்யம். உங்களுக்கு எல்லாம் காதால இதுக்காக பெரிய பூஜை புரஸ்காரங்கள் பண்ணி சாமான்களை தேடி யாரையோ கஷ்டப்பட்டு பிடிச்சு ஒன்னும் சிரமப்பட வேண்டாம். காது கொடுத்து கேட்டாலே திருப்பாவையிலே நமக்கு அத்தனை உயர்ந்த பலன்கள் ஏற்படும்படியாக இருக்கிறதுன்னு காண்பிக்கிறார்கள். ஏன்னா அந்த திருப்பாவையாகிற மகா யஜ்யத்தை நாள்தோறும் நாம் பெறுவது இல்லாதபடி நம்மோடு கூடியிருக்கக்கூடிய அத்தனை பேர். ஆண்டாள் சொல்ற வார்த்தை என்ன? கூடியிருந்து குடியிருந்து ஒரு நல்ல விஷயம் கிடைக்கிறது அப்படின்னா நம்ம வீட்டுல நான் மட்டும் எடுத்துப்பேன்னு சொல்லுவோமா? இருக்கிற 4 பேருக்கு பகிர்ந்து கொடுக்கும். என்ன திருப்பாவைக்கு நீங்க மட்டும் வந்திருக்கேட, நான் ஒருத்தன் கேட்டா போறேன், எங்க வீட்டுல மத்த வாழ்க்கைலாம் சொல்லிடுவேன். அப்படி சொல்றதை காட்டிலும் எங்கள் குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே அந்த பேற்றை பெற வேணும் அப்படிங்கிற நோக்கோட வர செய்வதே ஆண்டாளின் திருவுள்ளத்துக்கு மிக உபக்கான செயல். அவள் சொல்றதே அதுதான், எல்லாரும் கூடியிருக்கு எம்பெருமான சேர்ந்திருந்து அனுபவிக்க வரும். ஒருவர் குறைந்தாலும் போராது. ஆண்டாள் போந்து எண்ணிக்கொள், எல்லாரும் போந்தாரோ போந்தார், போந்து எண்ணிக்கொள், எல்லாரும் வந்தாச்சு பாரு அப்படின்னு சொல்ற. எல்லாருமாக சேர்ந்து எம்பெருமானை அனுபவிக்க வேணும்னு பரந்த உள்ளம் ஆண்டாள். மத்த ஆழ்வார்கள்லாம் சொல்லி இருக்கலாம், ஆண்டாள் செயல்பாட்டிலே காண்பி மொத்தத்திலையா எழுப்பிண்டு வர அங்கே தான் வருதே பெரிய விஷயம். எல்லாரையும் கலப்பிண்டு வருது இருக்கு பாருங்க, சாதாரண விஷயமே இருக்கு. சில பேர் பாப்பாரு, என்ன காணுமே நீர்னர், வாக்குல கூப்பிட போனேன் பாருங்க, அவ்வளவுதான் நானும் வருது போச்சு. ஆண்டாள்கிட்ட என்ன கத்துக்கணும்? 5 லட்சம் பேரையும் சேர்த்துன்னு கூட்டிட்டு வரான் எம்பெருமானிடத்து. அவ்வளவு ஒரு உயர்ந்த நோக்கு இருக்கணும். எல்லாரும் பெற வேணும்னு ஆசைப்பட்டிருக்கணும் ஆண்டாள். இப்படிப்பட்ட ஒரு சங்கல்பத்தை நாமும் நம்ம இடத்துல வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த முதல் பாசுரம் ரொம்ப அழகான பாசுரம். இந்த காலத்தை கொண்டாடுகிறார். நோன்புக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய காலம் அது மார்கழி மாசம். நல்ல அழகா பூர்ணமாக இருக்கக்கூடிய வளர்பிறை பௌர்ணமி, நல்ல நாள், சுபதினமாக ஏற்படக்கூடிய இந்நாளிலே தொடங்க பெற்றிருக்கேன் அப்படின்னு ஆண்டாளுக்கு ஒரே சந்தோஷம், மகிழ்ச்சி. அந்த காலத்தை கொண்டாடி இந்த எம்பெருமானுடைய மேன்மையை இதுல காட்டுகிறார். அப்படின்னா எம்பெருமானே நமக்கு வழியாகவும் அடையக்கூடிய பயனாகவும் இருக்கிறார். உபாயம்னு பேர், வழியாக இருத்தல். அடைந்து அனுபவிக்கக்கூடிய பயன் என்பது உபேயமாக இருத்தல். இந்த இரண்டுமாக இருக்கக்கூடிய எம்பெருமானை ஆண்டாள் இந்த பாசுரத்துல விவரிக்கிறாள். அப்ப உபாய உபேய சந்திரகம் என்று இந்த இரண்டுமாக எம்பெருமான் இருக்கக்கூடிய விதத்தை இங்கே காண்பிக்கிறார்கள் அழகா. விபீஷணன் எம்பெருமானை சரணாகதி பண்ணினான். எதற்காகனா எம்பெருமானோடு இருப்பதற்காக. அங்கே ஹனுமார் சேர்றார் அழகா அங்கேருந்து. எதற்காக? எம்பெருமானோட கூடி இருப்பதற்கு. கடைசியா எல்லாருக்கும் எம்பெருமான் கொடுத்துறாரு. விபீஷணன் கூட ராஜ்யத்தை கொடுத்துறாரு. ஹனுமார் கேட்கிறார், என்ன வேணும் உமக்குன்னார். ஆவோ நான்யத்ர கச்சதி, எல்லாரையும் பொறுப்பா முதலா எல்லாவற்றையும் புல்லரும்பாதி ஒன்றின்றியே நற்பாலுக்கு எம்பெருமான் உயிர்த்தன சேர்த்துக்கிறார் பரமத்துக்கு. எல்லாரும் புறப்படுறா. ஆஞ்சநேயரை மட்டும் கேட்கிறார், என்னன்னு. நமக்கு இங்கேயே போறோம். என்ன வேணும்னா, ராமராக உங்க சேவித்து அங்க வரத்துக்கு விருப்பம் இல்லை. எங்க வரத்துக்கு விருப்பம் இல்லை, அங்க வரத்துக்கு விருப்பம் இல்லை. எங்க வரத்து, அங்க வரத்துக்கு. பேரே சொல்ல மாட்டேன்ட்டார் அவர்.
ஆழ்வார் சொன்னாரு அங்கே அச்சுவை பெரினும் வேண்டே அதங்கமா நகருளானே. நீங்கெல்லாம் ஏற்கனவே எக்ஸ்பர்ட் ஆயிருப்பல் திருமாலை கேட்டு கேட்டு. திருமாலையில சாதிக்கிறார் அழகா, அச்சுவை பெரினும் வேண்டே, நீர் கொடுத்து பாருங்க. இச்சுவை தவிரையான் போய், சுவை அனுபவிக்கிறது இருக்கு, இதை விட்டுட்டு அச்சுவை பெரினும் நீர் கொடுத்தாலும் கூட வேண்டே. அத போல ஹனுமான் சொல்றார், பாவோ நான் எത്ര கட்சி, வேற இடத்துக்கு வரமாட்டேன், இங்கேயே இருந்து அனுபவிப்பேன். அதான் ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல அனுபவிச்சுட்டு இருக்கார் ஆண்டாள். அதாவது அங்க கம்பத்தடி ஆஞ்சநேயராக, விபீஷணாழ்வார் பக்கத்துல இருக்கிற ஹனுமாராக அனுபவிச்சுட்டு இருக்காரு. மோட்சத்தை உபேட்சித்து விட்டு, மோட்சம் வேண்டான்னு சொல்லிட்டு ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல ரங்கநாதர் அனுபவிக்கிறார் அப்படின்னு கொண்டாடி காண்பிக்கிறார்கள். போல இது உபாயம் உபேயத்தினுடைய சங்கிரகமாக இருக்கக்கூடியது முதல் பாட்டாக காண்பித்து மார்கழி திங்கள்னு தொடங்கக்கூடிய பாசுரம். எல்லாருமா சேர்ந்து இந்த பாசுரத்தை முதல்ல அனுசந்தானம் பண்ணுவோம். எல்லாருக்கும் திருப்பாவை தெரியும்னு நினைக்கிறோம். ஆகையாலே கூடவே சேர்ந்து சொல்லணும். இல்ல தெரியாதுன்னு சொன்னா அடியன் ஒரு தடவை சொல்லி நீங்கள் திருப்பி சொல்லும்படியா இருக்கலாம். ஒரு வரி எப்படி வச்சுக்கலாம், சொல்லி சொல்லலாமா? சரி. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுவினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்காள் ஊர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோத இளம் சிங்கம் ஆர்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே வரை தருவான் மாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். முதல் பாசனம், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுவினோ நேரிழையே சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்காள் ஊர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்து ஏலோர் எம்பாவாய். 8 வரிதானே, தமிழ் நமக்கே புரியும்படியா இருக்கே அப்படின்னு பார்த்தா இந்த ஒரு பாசனத்துக்கு மட்டுமே குறைஞ்சது 30 பக்கம் வியாக்கியானம். எவ்வளவு அர்த்தங்கள் இந்த திருப்பாவை தனக்குள்ளே வைத்திருக்கிறது என்பதற்கு உதாரணம். முதல் பாட்டு எத்தனை ஆழமான அர்த்தங்களை காண்பிக்கிறது. எப்படி இதற்கு முன்பு இருக்கக்கூடிய பெரியோர்களும் ரிஷிகளும் ஞானிகளும் இந்த அர்த்தங்களை தாங்கள் காட்டியிருப்பதைத்தான் ஆண்டாள் இங்கு எடுத்து உரைக்கிறாள் அப்படிங்கிறத நம்முடைய ஆச்சாரியர்கள் ரொம்ப அழகா வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். இந்த முதல் பாசுரத்தினுடைய பத உரையை மட்டும் இங்க தெரிவிக்கிறேன். மார்கழி திங்கள், மார்கழி மாதம், மதி நிறைந்த, மதினா சந்திரன் நிறைந்திருக்கக்கூடிய நன்னாளால், ரொம்ப நல்ல நாளாக அமைய பெற்றிருக்கிறது. இந்த நோன்புக்கு உண்டான நாள் நல்ல நாளா இருக்கு. நீராட போதுவீர், நீராட்டத்திற்கு போக வேண்டும் என்று போகக்கூடியவர்களா இருக்கக்கூடியவர்கள் போதுவீர் போதுவினோ, அந்த ஆசையே உங்களுக்கு தகுதியாக கொண்டு புறப்படும் போல் போங்கோள், முன்பு சொல்லுங்கோள், போதுவீர் போதுவினோ. நேரிழையீர், மிக அழகான ஆபரணங்களை தரித்தவர்கள், நேர் இழையீர்னு சொல்லக்கூடியது. சீர் மல்கும் ஆய்ப்பாடி, செல்வம் பொங்கான் இருக்கக்கூடிய திருவாய்ப்பாடி ஆகிற திவ்யதேசம். செல்வச் சிறுமீர்கள், அங்க இருக்கக்கூடிய சிறுமிகள் எல்லாம் செல்வம் நிரம்பி இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். கூர்வேல் கொடுந்தொழிலன், கூர்மையான வேலை தன் கையிலே பிடித்துக் கொண்டு கொடுமையான தொழிலிலே எழுந்திருக்கக்கூடிய நந்தகோபன், அவனுடைய குமரன், அவனுக்கு பிள்ளையாக இருப்பவன் கிருஷ்ணன்.
யசோதை கார்மேனி செங்கன். அதாவது அர்த்தம் சொல்றார், ஏரார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம். மிக அழகு படைத்திருக்கக்கூடிய கண்ணை உடையவளான யசோதையின் இளம் சிங்கமாக, சிங்கக்குட்டியாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். யார் அவன்? கார்மேனி, கருத்த மேனி உடையவன். செங்கன், சிவந்திருக்கக்கூடிய திருக்கண்களை உடையவன். கதிர் மதியம், சூரியனைப் போலவும் சந்திரனைப் போலவும் முகத்தை உடையவன். கதிர் மதியம் போல் முகத்தான். யார் அவன்? நாராயணனே. நாராயணனே, அவன் ஒருவனே. அவனால் அவனை துதிக்கக்கூடிய நமக்கே பறை தருவான். பறையாகிற பலத்தை நமக்கு தரக்கூடியவன். பறையா பெரிய வாத்தியத்தை தரக்கூடியவனாக இருப்பான். பாரோர் புகழப்படிந்து, இவ்வுலகோர்கள் எல்லாரும் புகழும்படியாக படிந்து குடைந்து ஆடக்கடவோம். ஏன் ஓர் எம்பாவா, இப்படி பதத்தை பூர்த்தி பண்ணி எம்பாவா, எங்கள் சந்தஸ்து எங்கள் நோன்பு என்று காட்டுவதாக அமைய பெற்றிருக்கிறது. 8 வரிக்கு அர்த்தம் பார்த்தா 2 நிமிஷம் அவ்வளவுதான். ஆனா ஆச்சாரியர்கள் இதற்குள்ளே புகுந்து புறப்பட்டு எத்தனை ஆழமான அர்த்தங்கள் இருக்குன்னு காண்பித்து, அந்த அர்த்தங்களை எல்லாம் நாம் எப்படி நம் வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும்ங்கிறதையும் காண்பித்து இருக்கிறார்கள். ஸ்ரீராமாயணமும் ஆண்டாள் சொல்லியிருக்கக்கூடிய பற்பல அர்த்தங்களை நமக்கு காட்டி இருக்கிறது. இரண்டையுமாக சேர்த்து பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் தப்பாதே வர வேண்டும் என்கிற பிரார்த்தனையோட இப்பொழுது பூர்த்தி பண்ணிக்கிறோம். மீண்டும் நாளை மாலை சாயந்தரம் 6:45 மணிக்கு எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கப்படும். ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தார்ய மனோ நந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்கலம். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம்.